ஒரு பக்கத்தை மட்டுமே அறிந்த நமது வாழ்க்கையின் மறுபக்கத்தை காண பரம எருசலேம் ஊழியம் வழங்கும் மறுபக்கம் மேடை நாடகம். பாஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் பாஸ்டர். நீங்க இருக்கும்போது எங்களுக்கு என்ன பாஸ்டர் குறை இருக்கு? நீங்க கொடுக்கிற மெசேஜ்ல எங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் இருக்கு பிரசர், அதுவே எங்களுக்கு போதும் பாஸ்டர். எஸ் பாஸ்டர், நீங்க புல்பிட்ல நிற்கும் போது அந்த பிரசன்ஸ் தான் பாஸ்டர், அந்த அபிஷேகம் வேற லெவல் பாஸ்டர். எப்பா போதுண்டா, பாவம் உங்க பாஸ்டர் கரஞ்சிர போறாரு. பாஸ்டர், இப்ப யாராவது பேசுனாங்க? இல்லையே. நீங்க பேசுனீங்களா பாஸ்டர்? இல்லையே. யாரோ பேசுன மாதிரி தெரிஞ்சது, ஆனா யார் பேசுனாங்கன்னு தெரியலையே. பிரதர், சரி ஜபத்துக்கு போனோம், நீங்க பாத்துங்க ஆபீஸ். சரிங்களா? சரிங்க பாஸ்டர். யாரு பேசிருப்பா? யாரோ பேசுனாங்க, ஆனா யாருமே இல்ல. இப்படி வேண்டா, பேசுறது யாருன்னே தெரியாம வீணா போறீங்க. எனக்கே கேள்வியா? நான் உள்ள வர அனுமதி வாங்கணுமா? நான் இல்லாத ஒரு இடம் உன்னால காட்ட முடியுமா? ஐயோ, வேத படிச்சிருக்கியா? யோபு 1:6 வசனம் தெரியுமா? தேவனுடைய சந்நிதியில நான் இருந்தேன் அப்படின்னு உன் வேதம் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வர முடியாத இடம் உனக்கு இல்லைன்னு அர்த்தம். பாஸ்டர், எங்க பாஸ்டர் போனீங்க? கொஞ்சம் சீக்கிரமா வாங்க பாஸ்டர். இங்க பாருங்க, யார் வந்திருக்கா? பிசாசு வந்திருக்கான் பாஸ்டர். ஐயோ, பைபிள் வந்து ரெஃபரன்ஸோட வசனத்தெல்லாம் சொல்றான் பாஸ்டர், கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. டேய் இங்க வா. எதுக்கு சும்மா கத்தினுகிற? அம்மா, எதுக்கு இப்ப நீ உங்க பாஸ்டர் கூப்பிட்ட? உங்க பாஸ்டர் வந்தா ஏய், எங்க பாஸ்டர் பத்தி உனக்கு தெரியாது. அவர் வந்தா நீ என்ன கதையாவ தெரியுமா? அவர் கையை தூக்குனா அப்படியே எரிஞ்சிடுவடா. எங்க பாஸ்டர் எங்க சபையில எத்தனை பேய ஓட்டி இருக்காரு தெரியுமா உனக்கு? உண்மைதான். நான் அனுப்புற எங்க ஆளுங்களை எல்லாம் உங்க பாஸ்டர் ஓட்டுறது என்னமோ உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலையே. ஆனா நான் உங்க ஒவ்வொருவருக்குள்ளயும் என்னோட ஆவிய அனுப்பி உங்களை செயல்பட முடியாம வச்சிருக்கனே, அது உனக்கு தெரியுமா? என்னடா சொல்ற? அவசரப்படாத மகனே. மகனே வா. ஜுயோ, டேய், என்னடா என்ன போய் மகனேன்னு கூப்பிடுற? இங்க பாரு, நாங்கெல்லாம் ஏசப்பாவோட பிள்ளைங்க, எங்களை மகனே எல்லாம் கூப்பிடாத. சரி, அப்ப மச்சானா இருந்துட்டு போ. ஏதோ ஒரு வகையில உனக்கும் எனக்கும் தான் ஆதியில இருந்தே ஒரு உறவு இருக்குதுல்ல. என்னடா சொல்றத சீக்கிரம் சொல்லிட்டு போடா. அதாவது ப்ரோவா என்னடா நீங்க தானடா ஆரம்பிச்சீங்க, நான் வர மாதிரின்னு பாட்டெல்லாம் பாடுனீங்க. என்னப்பா உனக்கு தெரியாதா? டேய், என்ன பிரதர்லாம் கூப்பிடாதடா. சரி பங்காளி, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்க சுயமா சிந்திச்சு செய்யணும்னு நினைக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் நான் கண்டுக்க மாட்டேன்.
தடை பண்ணவும் மாட்டேன்பா. ஆனா உங்களை கொண்டு உங்க தேவன் செய்யணும்னு நினைக்கிற சித்தத்தை மட்டும் செய்யணும் ஒரு காலம் அனுமதிக்கவே மாட்டேன். ஏன்னா உங்களெல்லாம் கொண்டு அவருடைய நாம மகிமைப்படவே கூடாது. இந்த வேலையன்னா ஏதோ ஆரம்பிச்சுட்டேன். இப்போ சபைகளிலும் அதேதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏய், பொய்க்காரா, நீயே பொய்க்கு பிதா. நீ சொல்றதை நாங்க நம்பிடுவோமா? ஏற்கனவே நாங்க ஜபத்தினாலும் ஆராதனையினாலும் இங்க ஒரு குட்டி பரலோகமா வாழ்ந்துட்டு இருக்கோம்டா. எங்களை கட்டி வச்சிடுவியா? எங்க நாமத்தை கொண்டு எங்க ஏசப்பாவுடைய நாமத்தை தூஷிப்பியா? என்னது நீங்க திருகிறீங்களா? நீங்க ஆராதிக்கிறீங்க. என்ன சொன்ன நீங்க ஜெபிக்கிறீங்க. அதுக்கு நான் உங்களை விட்டுவேனா? துதிக்கிறானுங்க. ஏ புத்திசாலி, உன் சபை ஜனங்களை வச்சு உன் மூக்க உடச்சு காட்டண்டா. என்னடா சொல்ற? என்னடா பாக்குற? என்ன பாக்குற? ஒருத்தன் வரான், அவனை விசாரிச்சு அனுப்பு. யாருடா? யார் வராங்க? எஸ், வாங்க, உள்ள வாங்க. தேவனுக்கே மகிமை. ஏய் ஜோசப். அண்ணா பிரைஸ் லார்ட் ஜோசப். எப்படி ஜோசப் இருக்க? அண்ணா நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம்டா. ரொம்ப சந்தோஷம். நானும் கர்த்தருக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கேண்ணா. பிரைஸ் காட். பிரைஸ்ண்ணா. அண்ணா யாருண்ணா இவரு? அடிக்கிற வெயிலுக்கு 5 கோட்டு போட்டு கிங் காங் ரொம்ப கொடூரமா இருக்காரு. ரொம்ப வித்தியாசமா இருக்காருண்ணா. ஆமாடா, இவரு ரொம்ப வித்தியாசமானவர். நம்ம கூப்பிடாமையே உள்ள வந்துருவாரு. அதான் திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு நுழையுமே. அதேதான். இவருக்கு யாரும் நல்லா இருக்கிறதே பிடிக்காதுடா. சரி, அவரை விடு. நீ எதுக்காக வந்த? அது ஒண்ணு இல்லைண்ணா, அடுத்த மாசம் யூத்துக்காக ஒரு ஸ்பெஷலா ஸ்கிரிப்சர்ல ஒரு யூத் கேம்ப் நடத்தலாம்னு இருக்கேண்ணா. சூப்பரா ஜோசப். அதுக்காக டெய்லியும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேண்ணா. டேய், என்னடா ஜோசப், நீ எது பண்ணாலும் ஆண்டவருடைய மகிமைக்காக சூப்பரா பண்ணுவடா. இதுல என்ன இருக்கு? நீ உனக்கு இருக்கிற அந்த ஆத்தும பாரம், அந்த வாஞ்ச இருக்க, நீ ஒரு ஸ்தேவான் மாதிரிடா. இவன் தேவானா? பார்க்க நல்லா தேவாங்க மாதிரி இருக்கிறான். இவனுக்கு லாஸ்டாவான்னு பார்த்தோம். இப்படிதான்டா சபைகள்ல தகுதியே இல்லாதவனுக்கெல்லாம் பதவியும் பட்டத்தையும் கொடுத்துட்டு பரிதவிச்சு நிக்கிறீங்க. உண்மையிலே இவன் யாருன்னு தெரியுமாடா அவனுக்கு? ஓ காட்! யாரு அவரு? யார் அவரு? என்னை பத்தி தப்பு பேசுறாரு. இது கொஞ்சம் கூட சரியில்லை. டேய் பிரதர், நீங்க அவன் பேசுறதெல்லாம் தப்பா நினைக்காத ஜோசப். அவனை விட, அவனை ஒரு காரியமா எடுக்காத. டேய், தம்பியை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? தம்பி ஒவ்வொரு நாளும் அதிகாலையில நடத்துற ஜெபத்தை பத்தி உனக்கு தெரியுமா? Glory to God. வருஷத்துல 52 வாரமும் ஒவ்வொரு சண்டையும் அவர் நடத்துற சண்டை கிளாஸ் ஊழியத்தை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? Thank you Jesus. வருஷத்துக்கு ஒரு முறை வாலிப பிள்ளைங்களா அழிஞ்சு போக கூடாதுன்னு அந்த வாலிப பிள்ளைங்களுக்காக அவர் நடத்துற யூத் மினிஸ்ட்ரி. Thank you Jesus. அதை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? நீ பிசாசு தானே. உனக்கு எல்லாரையும் குறை சொல்றதுதான் வேலை. அண்ணா விடுங்கண்ணா, அவருக்கு என்னை பத்தி என்னென்ன தெரியும்? என்ன தெரியும்? என்னால ஓவரா நடிக்கிற? டே தம்பி, உன்னுடைய ஒரு பக்கம் மட்டும்தான் இவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா நீ யாரு, உன் பேரு, கொய்யால உன் மறுபக்கமே என் கையிலடா. ஏய், என்னடா அது மறுபக்கம்? ஆமாம் ப்ரோ, எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் அவனுடைய ஒரு பக்கம் மட்டும்தான் இந்த உலகத்தாரால பார்க்க முடியும். ஆனா உங்க யாருக்குமே தெரியாத, உங்க யாராலுமே பார்க்க முடியாத உங்க வாழ்க்கையோட மறுபக்கத்தை என்னால மட்டும்தான் காட்ட முடியும். ஒரு பக்கம் மறுபக்கம், எந்த பக்கம் பார்த்தாலும் கர்த்தர் என் பக்கம் ஒருபோதும் கைவிட மாட்டார். சூப்பர்ரா டேய் ஜோசப். சான்ஸே இல்ல ஜோசப். பாத்தியடா எங்க ஜோசப் எப்படி விசுவாசத்துல நிக்கிறானே. நீயே ஒரு பொய்க்காரன். நீ சொல்றதெல்லாம் நாங்க நம்பணுமா? நம்ப வேணாம் ஃப்ரெண்டே, நம்பவே வேணாம். கொஞ்சம்
அங்க பார். எங்க டேய், சீ, அங்க பார். டைம் ஆகுது, பசங்களை இன்னும் ஆளை காணுமே. எப்போவுமே இப்படி தான் லேட் பண்ணுவானுங்க இவனுங்க. ஒன்றும் தேவையில்ல போல. சரி, வெயிட் பண்ணுவோம். மச்சா சாமி கால் பண்ணலாமே, அவன் வந்தானா கரெக்டாக இருக்கும். டேய் சாம், எங்கடா இருக்க? டேய், உனக்காக வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறேன்டா. சார் இன்னைக்கு செம்ம பிளான் வச்சுக்கிறேன். ஆமாம் வா, இன்னைக்கு அந்தார் பண்ணுறோம். சரி சீக்கிரம் வா. டேய் லேட் பண்ணாதடா, வரேன்ட்டு சீக்கிரம் வாடா. அச்சா சாமி வந்து இன்னைக்கு செம்ம பிளான் போடுறோம், என்ஜாய் பண்ணுறோம். ஏய் எவ்வளோ வாடா, எங்கே போகிற? லைப்ரரி படிக்க போகிறேன். லைப்ரரியா? இவர் அப்படியே பேர் எரிஞ்சாரு, அப்படியே படிச்சு கீசுறாரு. வந்தாக்காரோட உக்கார. கடைசியாக இந்த மாதிரி ஃப்ளாட் பக்கத்தில் உட்கார வச்சுட்ட போல இருக்குது. ஏய் என்னடா புலம்புற? ஒன்றும் அப்படியே வச்சோன்னு வச்சுக்கோ, தாராந்து போயிடுவேன். ஏய் தனியாருன்னு கூப்பிட்டானடா ஓவராக பண்ணிக்கிறேன். சாமான்ட்டா ஆச்சுண்ணா. ஏய் சாமி, இந்தா வாடா 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 வாடா. உச்சத்தை ஏய் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறோம் போலி. ஆமாடாப்பா, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணடா. என்ன அடியெல்லாம் பிடிச்சி வச்சிருக்கேன் போல. பிஸ்கட்டு இப்போதான் வந்து உட்கார வச்சேன். வா 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 உட்காரு வா. மாமே நான் மாமே இன்னைக்கு ஏதோ பிளான்ஸ் என்ன இது? ஏய் சாமி, இன்னைக்கு ஒரு பெரிய பிளான் வச்சுக்கிறேன்டா. என்னது இது? தள்ளப்படுத்து போகலான்னு பிளான் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வந்து நம்ம அமௌண்ட் ரெடி பண்ணோம். எவனா ஜூனியர் எங்கன்னா சுற்றின்னு இருப்பான், அவனை அப்படியே தட்டி தூக்கணும்னு வச்சுக்கோ. அப்படியே அமௌண்ட்டை பார்க்குறோம், நேராக இப்போ படத்துக்கு போகிறோம். சூப்பர் மாமே, வா மாமே. நீயும் வர, புரியுதா? அப்படியே ஜோ கட்டு வரக்கூடாது. மாமே மாமே போகிற மாமே, ஒரு ஆடு ஒன்று வருது. இல்லையாடா, ட்ரை பண்ணுவோம். ஏய் உன்னதான்டா. என்ன மாமே கண்டுக்காம போகிறான்? பார்க்க பழமாகறான், என்ன சேஷ்டை பண்ணது பற்றியா அது? டேய் பிங்க் கலர் சொக்கா, இங்கே வாடா வாடா. பார்க்க பழம் மாரி இந்த பந்து வராது. டேய் உன்னை தண்டா வாடா. நானா? ஆமா வா. ஐயோ டைம் கூப்பிட்டே இருக்கா, நீ பாட்டுன்னு போயின்னே இருக்கிற. வா 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 வா. நானாண்ணா? டேய் வாடா. பாப்பா பழம் நீதான் வா. டேய் கூப்பிடுறான்னு நெக்கில் போயின்னுக்குற நீ. அண்ணா இன்னைக்கு தானே ஃபர்ஸ்ட் டே கிளாஸுக்கு போகிறேண்ணா. அட்டெண்டன்ஸ் போட்டுருவாங்க. என்னத்த அட்டெண்டன்ஸ் போடுவாங்க, எங்ககிட்ட அட்டெண்டன்ஸ் போடணும். சரிங்கண்ணா, நான் போயிட்டு வரேண்ணா. ஏய் அண்ணா அண்ணா பயமாக இருக்குண்ணா. ஏன்டா பயப்படுற? நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ் தான்டா, வாடா. என்ன பேர் உன் பேரு? மணிண்ணா. வெறுமணியா கோயில் மணியா? வெறும் மணி தானா? அது வெறுமணி. எவ்வளோ வச்சிருக்க? வெறும் அம்மா பஸ்ஸுக்கு தானே கொடுத்துருக்கேன். டேய் அண்ணா பஸ்ஸு. அண்ணா அண்ணா ஒன்றும் பண்ண மாட்டேன்டா. அண்ணா அம்மா பஸ்ஸு. இங்க மம்மி அண்ணா அண்ணா பஸ்ஸு இது போதுமா பாரு. பஸ்ஸு காசு. ஏய் 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 இங்க வா இங்க வா. அப்படியா அண்ணா அடிக்காதீங்கண்ணா. கூப்பிட்டா சீனியரை மதிக்கிறது இல்லை. ஏடா பழம், நான் இன்னைக்கு தானே ஃபர்ஸ்ட் நாள், எனக்கு எதுவும் தெரியாதுண்ணா. மாமே அவளே எடுத்து குத்துறா ஃபர்ஸ்ட் டேவா. ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டேன், உனக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் குத்தே ஆகணுமே. பனிஷ்மெண்ட்லாம் வேணாண்ணா, நான் கிளாஸுக்கு போகிறேண்ணா. நான் சாமி பையனை செஞ்சிருவோமா? அண்ணா விட்டுற சொல்லுங்க. முட்டி போடுறா. அவரை பார்த்தா போடுறா முட்டிய. முட்டி போடுறான்ற என்னடா? மாமே கூப்பிட்டுனேங்கிறா, நீ வாட்டு மதிக்காம போயின்னு இருக்க. பார்க்க பழமே இருக்குன்னு அப்படியே வச்சுக்கோ. நீச்சல் அடி தெரியுமா உனக்கு? நீச்சலா? எனக்கு அடி தெரியாதுண்ணா. தரையில் நீச்சல் அடி தெரியுமா கேட்டேன். தரையில் எப்படிண்ணா அடிக்க முடியும்? டேய் அட்ற எல்லாத்துலயும் நீச்சல் அடிக்கணும். இந்த காலேஜுக்கு வந்தா எல்லாத்துலயும் நீச்சல் அடிக்கணும். ஆனால் எனக்கு தெரியாதுண்ணா. இனிமேல் டெய்லியும் வந்தினா இங்கே அட்டனன்ஸை போட்டு தான் போகணும். அப்படியே அப்படி இப்படி எந்த பக்கம்னா போகிறத நான் பார்த்தேன். உன் டிசி கிடிச்சு
கொரியர் அனுப்பிச்சு விட்ருவேன். புரியுதா? சரிங்கண்ணா. சரி மாமே, பாவமாகுது, விட்டுறலாம், நாளைக்கு வச்சு செய்யலாம். அண்ணா பஸ்ஸுக்கு வேறு காசு இல்லை. விஜய் ஏந்திரு. தேங்க்ஸ்ண்ணா. நான் பஸ்ஸுக்கு மட்டும் போடுவேண்ணா. ஒழுங்கா போ சொல்லு. நான் போக மாட்டேன், தாங்க முடியும். அப்படா அப்புறம் டென்ஷன் ஆயிட்டானா ஏதாவது பண்ணுறான் மொட்டாலு. ஓ நான் திரும்பி இருக்கும்போதே போக சொல்லு. ஏய், போட போடல. காசு அது போடா. போடா 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 டேய், என்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்காத, போயிட்டே இரு. நாங்கெல்லாம் மோசமானவங்க தெரியும்ல. மாமே ஸ்டைலாக இருக்க. போடு, அவ்வளோதான். எப்படி இதுதான் கரெக்ட் பண்ணோம். அண்ணா வேறு காசு இல்லைண்ணா, எனக்கு 20 ரூபா மட்டும் போடுவேண்ணா. என்னடா இவன்? சரி மச்சான், பாவமாகுது, ஏதாவது குத்தனுப்பு. கொடுங்கண்ணா. இல்லைண்ணா, என்கிட்ட இல்லைண்ணா. காக்கிட்டே இருக்க மாட்டான். இங்கே இருக்கு பாரு மாமே. ரெண்டா போ. தேங்க்ஸ்ண்ணா. பத்திரமா போய் சேரணும். அண்ணா சரி. டெய்லியே வந்து வணக்கம் வைக்கணுண்ணா. போ, அந்த மாதிரி இல்லை. போ போ போ. சாமி, அப்படியே லெவல் மாமே நீ. போடுங்க. அச்சுக்கா எப்படியோ அச்சுக்கா. அதான் எப்படியோ உஷார் பண்ணியாச்சு. அவ்வளோதான், வா படத்துக்கு போகலாமா? போலாம் இரு, யாராவது மாட்டா பார்ப்போம். என்னடா சார் வராரு. ஏய் சாமி, இந்த ஆள் பயங்கர அருவடா. ஐயோ, வந்தானா பேசிய சாவடிப்பானே. அவன் கண்ணில் சிக்கக்கூடாதுடா சாமி. மாட்டி விட்டுற போறேண்ணா. ஆமா மம்மி, அப்புறம் இன்டர்னல்ஸ்ல கை வச்சிருவான். லைட்டாக கலாச்சி விடும்டா சாமி, லைட்டா. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நீங்களாடா? டேய், ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? உருப்படுவீங்களா? உங்களை பெற்றவங்க என்ன நினச்சி உங்களை காலேஜுக்கு அனுப்புகிறாங்க? இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? டேய், நீ கெட்டது இல்லாமல் இவனையும் கெடுத்துட்டு இருக்க. வேஸ்ட்டாக போயிடுவீங்கடா. பெருந்தா பழைக்கிற வழியை பாருங்கடா. டேய், படித்து பழைக்கிற வழியை பாருங்க. என்ன ஆச்சு அதுக்குள்ள? இதுக்கெல்லாம் போய் சோகமா? அதனால அறுவடா அப்படிதான் பண்ணுவான். அதெல்லாம் கண்டுக்காதீங்க, ஃப்ரீயா இருங்க. மாதா பிதா குரு ரேஸ்ல 3வது இடத்துல தான் இருக்கிறார் குரு. அவர்களெல்லாம் கவலைப்படக்கூடாது. நம்ம எப்போ போல ஜாலியாக இருக்கணும். காலேஜ் லைஃப் தான். என்னடா மூட் அப்செட் ஆகிட்டீங்க? இது வேலைக்கு ஆகாது. லொக்கேஷன் சேஞ்ச். வாங்க. மூட் அப்செட் ஆகுங்க. கொஞ்சம் வேலை இருக்குது, போயிட்டு வந்துடுறேண்ணே. நான் அப்புறம் தான் ஜாயின் பண்ணிக்கிறேண்ணா கண்டிப்பா. சரி மாமே, போட்டோம் மாமே, நீ போடா. போ, சாமி வந்து தப்பிச்ச. போ கிளம்ப, காத்து வரட்டும். போவோம். வா சாமி, கடைசி வரைக்கும் நீ தான்டா எனக்கு. 11 மணி. வாவ், ஏய் நீ ரொம்ப அழகா இருக்க. பார்க்க பயமா இருக்கு. நீ ரீனாவோட தம்பி ஜோசப். உன்னை சர்ச்சில் பார்த்திருக்கேனே. அவன் யூத் மீட்டிங் நடத்துற. நீ அப்போ அங்க போறது வேஷமா இல்ல இது வேஷமா? உன்னை யாரும் பார்க்கலன்னு மாய்மானம் பண்ணிட்டு சுத்துறியா? பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, கர்த்தர் பார்ப்பார், கர்த்தர் கேட்பார். உன் வாலிப பிரயாணத்துல உன்னுடைய சிருஷ்டிகரை நினை. இயேசு சீக்கிரமா வராரு, உன் ஆத்மாவை காத்துக்கோ. சீ போடா. ஹலோ, இயேசுவரதை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க பார்த்து போங்க. எங்களுக்கே பிரசங்கம் பண்றீங்க. மாமே ஊதி விடு மாமே. என்னடா ஜோசப், என்னடா இதெல்லாம்? டேய், என்னால நம்பவே முடியலடா. நீ எப்படி ஜோசப்? நீ பேருக்கு ஏத்த மாதிரி ஒரு யோசேப்பா இருப்பேன்ல நினைச்சேன். நீ போய் இப்படி எப்படிடா? அண்ணா, என்னை மன்னிச்சிருங்கண்ணா. உங்கள் எல்லாரையும் நான் ரொம்ப ஏமாத்திட்டேண்ணா. டேய், நீ எங்களை ஏமாத்தலடா. ஏசப்பா நமக்காக சிலுவையில் இருந்து நம்மளை ரட்சித்தாரு. அந்த ஏசப்பாவை நீ ஏமாத்தி இருக்க. உனக்கு ஆதரவா இருந்த நம்முடைய சபையை நீ ஏமாத்தி இருக்க. உன்னை சத்தியத்திலையும் பரிசுத்திலையும் வளர்த்த நம்ம போதகரை நீ ஏமாத்தி இருக்கடா. நம்ம பாஸ்டரை நீ ஏமாத்தி இருக்க. மொத்தத்துல உன்னை நீ ஏமாத்தி இருக்க.
சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன அந்த சத்தியத்தையே நீ ஏமாத்தி இருக்கடா, ஏமாத்தி இருக்க. சங்கீதம் 1:1 சொல்லிருக்கிறபடி துன்மார்க்கருடைய ஆலோசனையை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்று சொன்ன அந்த வசனத்தை குறித்ததான கொஞ்சம் பயம் உன் இருதயத்துல இருந்திருந்தா நீ இவ்வளவு கீழ்த்தரமா நடந்திருக்க மாட்டேன் ஜோசப். மாப்பிள இவன் மட்டும் இல்ல, இது மாடல்ல தான் உங்க சபையில இருக்கிற எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கான். பாத்தியாடா, பாத்தியாடா, நம்ம கண்ணு முன்னாடியே நம்முடைய ஆண்டவருடைய நாமத்தை எப்படி தூஷிக்கிறான்னு பாத்தியா? டேய், நீ செய்த இந்த செயலால எத்தனையோ பரிசுத்தவான்கள் மிஷனரிங்க ரத்தத்தை சிந்தி கட்டி எழுப்பின நம்முடைய கிறிஸ்தவம் எவ்வளவு அசிங்கப்பட்டு நிக்குது பாத்தியாடா ஜோசப். சங்கீதம் 119:9 சொல்லி இருக்கிறபடி வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? அவன் தன்னுடைய இருதயத்தை வசனத்தை தன்னுடைய இருதயத்தில் காத்துக் கொள்கிறதுனால தானே. ஆனா நீ சபைக்குள்ள ஒரு வாழ்க்கை, உலகத்துல ஒரு வாழ்க்கை. ரொம்ப நல்லா இருக்குடா ஜோசப். இந்த காரியம் ஏசப்பா நமக்காக சிலுவையில பட்ட சவுக்கடியை விட ரொம்ப கொடுமையானதுடா, ரொம்ப கொடுமையானது ஜோசப். இதுக்கு மேல நான் உன்கிட்ட எதுவும் பேச விரும்பல. உன்னை போல இருக்கிற வாலிப பிள்ளைங்களுக்கு எச்சரிப்பா ஒரு காரியத்தை சொல்ல ஆசைப்படுறேன். பிரசங்கி 11:9 சொல்லி இருக்கிறபடி வாலிபனே உன் இளமையில் சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்கள் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனா இவை எல்லாவற்றிலும் தேவன் ஒரு நாள் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை மட்டும் தயவு செய்து மறந்து போயிடாதீங்க. யாருக்காகவோ எதற்காகவோ உங்களை உண்மையாய் நேசிக்கிற ஏசப்பாவை இழந்து போயிடாதீங்க, இழந்து போயிடாதீங்க. போடா போடா ஜோசப். சரி சரி நீ வா. ஆனா ஒண்ணு உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். நீ பயங்கரமா நடிக்கிற தெரியுமா? நானே ஏமாந்துட்டேன்னா பாரு. நீ ஒண்ணுத்துக்கும் கவலைப்படாத, நரகத்துல உனக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. வா போலாம். மாப்பிள்ள என்னாச்சு? ஐயோ மாப்பிள்ள காலி. பாஸ்டர், வாங்க. யாரு? பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். லிஸ்ட்ல எப்படி இருக்கீங்க? நீங்க செய்யற இந்த சமூக சேவை வேலைலாம் எப்படி சிஸ்டர் போயிட்டு இருக்கு? ஏதோ கர்த்தர் கிருபையில நல்லா போயிட்டு இருக்கு பாஸ்டர். வெரி குட் சிஸ்டர். உங்களை போல விசுவாசிங்க இன்னும் இந்த உலகத்துல இருக்கிறதுனாலதான் ஆண்டவருடைய நாமம் இன்னும் மகிமைப்பட்டு இருக்கு. உங்களுக்கு இருக்கிறத ஒழிக்காம எல்லாத்தையும் இல்லாதவங்களுக்கு கொடுக்கறீங்களே, அதனாலதான் ஆண்டவருடைய அன்பை இன்னும் அநேக ஜனங்கள் புரிஞ்சுக்கிறாங்க சிஸ்டர். பாஸ்டர், நம் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்க பிரதான கற்பனை என்ன? உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதுதானே? சரியா சொன்னீங்க சிஸ்டர். ஓ அப்படி. வாய மூடுறா. இப்ப சிரிக்கிற மாதிரி என்னடா நடந்தது? சிஸ்டர் எவ்வளவு அழகா பைபிள்ல இருந்து வசனத்தை எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க, சிரிச்சிட்டு இருக்க இடியட். நான் ஒன்னும் இந்த அம்மா வசனம் சொன்னதுக்கு சிரிக்கல, வசனம் சொல்லிச்சு. இந்த அம்மா இதோட யோக்கியத்தை நினைத்து சிரிச்சேன். பாஸ்டர், யார் பாஸ்டர் இவரு? யார் யோகியத்தை பத்தி பேசுறாரு? என்ன பத்தி இவருக்கு என்ன தெரியும்? ஹலோ, பார்த்து பேசுங்க. You are talking too much. இங்க பாருமா, எனக்கு இந்த 2 much 3 much எல்லாம் எதுவும் தெரியாது. பட் ஐ லவ் யூ வெரி மச் மா. யோ, அறிவில்ல உனக்கு? சொருப்பு பிஞ்சுக்க. பாஸ்டர், இதுக்கு மேல இந்த ஆள் ஏதாவது பேசினா நான் கோவத்துல என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. டேய், யாருக்கிட்ட என்ன பேசுறேன்னு உனக்கு தெரியாதாடா? அதோ ஒரு லேடிஸ் கிட்ட போய் இப்படி பேசுற? மாப்ள, எனக்கு ஆண் என்றும் பெண் என்றும் எந்த வித்தியாசமே கிடையாது.
தெரியாது உனக்கு? எங்களுடைய ராஜ்யத்துல உங்க எல்லாருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் தான். என்னம்மா நீ இந்த அம்மா அன்பானவங்க சொன்னல, அதுக்கு தான் என்னோட ஸ்டைல்ல ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். டேய் பார்த்தல இந்த அம்மாவுடைய அன்பு எப்படி அம்மா குத்துச்சுன்னு. டேய் லூசு பைத்தியக்காரா, இந்த சிஸ்டரோட அன்பை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்த உடனே தன்னுடைய சொந்த காசுல எத்தனை பேருக்கு அவங்க உணவு கொடுக்கறாங்க தெரியுமா? ரோட்ல இருக்க நாய்க்கெல்லாம் பிஸ்கெட் கொடுப்பாங்க, தான் வளர்க்கிற பூனைக்கு பால் வைப்பாங்க, இப்படி காக்காக்கெல்லாம் சோறு கொடுப்பாங்க. இப்படி அவங்களுடைய அன்புக்கு அளவே கிடையாதுடா. மாப்பிள்ள, அன்புக்கு அளவே கிடையாதுன்றது உன்னை விட எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா உங்க அன்பு இருக்குது ரொம்ப நீங்களா. காக்காக்கு சோறு வைக்கிறது, பூனைக்கு பால் ஊத்துறதுன்னா விட்டா எனக்கே பாலை ஊத்துருவீங்க போல. இதாட அன்பு, இதா அன்பு. ஆனா உங்க வேதவசனம் சொல்லுது ஒரு அன்பு, அது சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்குமா. ஆனா நான் சொன்ன இந்த சின்ன விஷயத்தையே இந்த அம்மாவால தாங்கவும் முடியல, சகிக்கவும் முடியல. இதுல வேற கிறிஸ்தவனுங்க சொல்லிக்கிறீங்க பெருமையா, நாங்கள் அன்பானவர்கள். ஐயோ, நான் புறப்பட்ட நேரமே சரியில்லை. எவ்வளவு டென்ஷன், சரியான சாத்தா மாதிரி இவங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். எவ்வளவு டென்ஷன் பண்றான் பாஸ்டர். இந்த மாதிரி ஆள்லாம் எதுக்கு உள்ள சேர்க்கிறீங்க? சிஸ்டர் நான் சேர்க்கல சிஸ்டர், அவனே உள்ள வந்துட்டு இப்படி என்ன படாத பாடுபடுத்துறான் சிஸ்டர். டேய் இங்க படுறா, மத்தவங்க கிட்ட பேசுற மாதிரி இந்த சிஸ்டர் கிட்ட பேசாத. இந்த சிஸ்டர் கிட்ட உன்னால எந்த குறையும் சொல்ல முடியாது. டேய் அவங்க செய்யற சமூக சேவைய எத்தனை பேர் பாராட்டி இருக்காங்க தெரியுமா? இதுக்கெல்லாம் காரணம் அவங்க கிட்ட இருக்கிற இயேசுவின் அன்புடா. ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு நேரம் நீ எனக்கு படம் காட்டினல, இப்ப நான் உனக்கு காட்டுறேன் பாக்குறியா? ஒரு ஈவினிங் ஷோ. அது ஈவினிங் ஷோவா? என்னடா? ஆமாம் ப்ரோ, சகோதரி அன்பானவங்க சொல்லியே அவங்களோட ஒரு பக்கத்தை நீ எனக்கு காட்டிட்ட. ஆனா இந்த அம்மாவோட மறுபக்கம் இருக்கே, அத நான் உனக்கு காட்ட வேணாம், கொஞ்சம் அங்க பார். அதோ உன் மறுபக்கம். இந்த கடுகுடப்பா எங்கம்மா வச்சிருக்க? ஏங்க, ஒரு கடுகுடப்பா எங்க இருக்குன்னு கூட உங்களுக்கு தெரியாதா? அப்படின்னு பொறுப்பா குடும்பத்தை பாக்குறீங்க. மம்மி என் பர்த்டேக்கு என்ன ட்ரெஸ் வாங்கி தரது ரொம்ப முக்கியம். பர்த்டேவா? பெரிய பர்த்டே. நானே ஊர்பட்ட டென்ஷன்ல இருக்கேன். ட்ரெஸ் போப்போ, எல்லாம் தானா கிடைக்கும். ஏன் ஞானம், அவ என்ன கேட்டா? இன்னைக்கு அவ பர்த்டே, ஒரு ட்ரெஸ் தானே கேட்டா. அது அன்பா சொல்லலாம்ல, ஏன் இப்படி எரிஞ்சு வேற? இங்க பாருங்க, எதை எப்போ யாருக்கு செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். ஹாஸ்டல் பிள்ளைங்க ஒரு 50 பேருக்கு எப்படி ட்ரெஸ் கொடுக்கறது, சாப்பாடு கொடுக்கறது ஒரே டென்ஷனா இருக்கேன் இந்த நேரத்துல போய். ஹாஸ்டல் பிள்ளைங்களுக்கு நீ ட்ரெஸ் கொடுக்கறது நல்ல விஷயம்தான். நீ செய்யற சேவை ரொம்ப முக்கியம். ஆனா அந்த சேவையை நீ நம்ம வீட்டுல இருந்தே ஆரம்பிக்கலாம்ல. சொந்த குடும்பத்தை விசாரிக்காதவங்க ஊழியம் செய்ய தகுதி இல்லாதவங்கன்ட்டு நம்ம பைபிள்ல தானமா போட்டுருக்கு. அப்போ நான் என்ன தகுதி இல்லாம ஊழியம் பண்றேன்னு சொல்றீங்களா? ஆமாமா, நீ செய்யறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என்ன பிடிக்கல? கோவப்படாதம்மா, நான் சொல்றத கேளு. ரோட்ல போற பூனை, நாய், பிச்சைக்காரங்க இவங்க மேலாம் அன்பு காட்டுற நீ ஏமா உன் சொந்த புருஷன் மேல புள்ள மேல அன்பு காட்ட மாட்ற? வீட்டுல நீ என்னமோ எஜமானி மாதிரியோ மத்தவங்க எல்லாம் அடிமை மாதிரியோ ஏமா துரத்தனம் பண்ற? தப்புமா, தப்பு. அம்மா என்னம்மா நீ புரிஞ்சுக்காம பேசுற? நான் ஊருக்கு தானே ஓடிட்டு இருக்கேன். நான் ஒன்னும் யாரையும் துரத்தனம் பண்ணல. எனக்கு ஊழியம் தான் முக்கியம், கட்டல் தான் முக்கியம். ஆண்டி ப்ளீஸ், நீங்க அவளுக்கு எந்த அட்வைஸும் பண்ணாதீங்க. அவ யார் அட்வைஸ் பண்ணாலும் கேட்க போறது கிடையாது.
நீங்க அவங்களை தடுக்கிறீங்க? எங்க அம்மா தடுக்க நீங்க யாரு? ஞானோ ப்ளீஸ் தயவு செய்து சண்டை ஆரம்பிக்காத. கொஞ்சமாவது ஞானமா நடந்து. மல்யுத்தம் பண்ணாலும் சட்டத்தின்படி மல்யுத்தம் பண்ணணும். அப்பதான் முடிசூட்டப்படுவாங்க. ஊழியம் செய்யறதா இருந்தா தகுதியோட ஊழியம் பண்ணணுமா? திருப்பி திருப்பி அதையே சொல்லாதீங்க. நான் எல்லா தகுதியோட தான் ஊழியம் பண்றேன். அதற்கான எல்லா அங்கீகாரமும் எனக்கு இருக்கு. ஞானோ, நாம இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆர்கியூ பண்ணிட்டு நமக்கு நாமே தீர்ப்பு எழுதுறது நல்லா இல்லை. நாம செய்யற ஊழியம் குற்றப்படாதபடியும் இருக்கணும், மத்தவங்களுக்கு இடர் இல்லாத மாதிரியும் பார்த்துக்கணும். மம்மி சிப்போ அந்த பக்கம் வீடா இது? எல்லாத்துக்கும் பொறாம. நான் ஊழியம் செய்யறது பிசாசுங்களுக்கே எரிச்சல். அதான் என் வீட்டாரே சத்ருவா இருக்காங்க. சிஸ்டர் சிஸ்டர், இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு நான் சொல்லவா? ஐயோ, இந்த விஷுவல் டெக்னாலஜி ஏன் தான் வந்துச்சோ? இதை பயன்படுத்தி பிசாசு நம்மளை இப்படி அசிங்கப்படுத்திட்டானே, அப்படிதானே நினைக்கிறேன். இந்த பட்டம் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேண்டுமா? இந்த பட்டம் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேண்டுமா? ஆ ஆ ஆ நிறுத்துடா. எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்திட்டு இருக்க. உன் ஆட்டத்தெல்லாம் எங்க ஆண்டவர் அடுக்க போற காலம் ரொம்ப சீக்கிரத்துல இருக்குடா. அந்த பயத்தோட கொஞ்சம் அடங்கு. என்ன சிஸ்டர், என்ன சிஸ்டர் இதெல்லாம்? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் வேதம் சொல்லுது. ஆனா உங்க இருதயம் ஏன் சிஸ்டர் இப்படி ஒரு கலர் கொகையா இருக்கு? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையா இருக்கு சிஸ்டர். ஏன் சிஸ்டர் இந்த மாயமானது? உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக வேதம் சொல்லுது. ஆனா நீங்க என்ன சிஸ்டர், உங்களை பத்தின காட்சிகளை பார்த்தீங்களா? உங்களுடைய சமூக சேவைலாம் ரொம்ப நல்லதுதான். ஆனா ஊர்ல இருக்கிற மிருகம், மனுஷங்க எல்லார்கிட்டயும் அன்பு காட்டுறீங்க. ஆனா அந்த அன்பை உங்க வீட்டுல இருக்கிற ஒருத்தர்கிட்ட கூட காட்டலையே சிஸ்டர். ஏன் சிஸ்டர்? தான் சொந்த குடும்பத்தை விசாரிக்காம நம்ம எப்படி சிஸ்டர் ஆண்டவருக்காக ஊழியம் பண்ண முடியும்? நீங்க என்னதான் பெரிய பெரிய வரங்களை பெற்று இருந்தாலும், வேதத்தின் ரகசியங்களை அறிந்து இருந்தாலும், அந்த மலைகளை பெருக்கத்தக்கதான விசுவாசம் உங்களுக்கு இருந்தாலும், what is the use? என்ன சிஸ்டர் அதனால ஒரு பயன் இருக்கு? தயவு செய்து வீட்டுக்கு போய் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தை, அதுல அன்பின் அவசியத்தை பத்தி சொல்லி இருக்குது சிஸ்டர். தயவு செய்து வீட்டுக்கு போய் அதை படிச்சு பாருங்க. உங்களுக்கு எல்லாம் எச்சரிப்பா ஒரு வசனத்தை சொல்றேன். ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு அவருடைய வீட்டில இருந்து தான் ஆரம்பமாகணும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வீடு தேவனுடைய சபை மாத்திரம் இல்ல, நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய குடும்பமும் தான். முதல்ல நம்மளுடைய அன்பு நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட இருந்து தான் ஆரம்பமாகணும். இதுதான் நம்மளுடைய ஆவிக்குரிய கிரிகைகளுக்கு முதல் சாட்சி நம்ம குடும்பம் தான் சிஸ்டர், நம்ம குடும்பம் தான். சரி சரி வா, உன் அன்பெல்லாம் இவனுங்களுக்கு எங்க தெரிய போகுது? ஆனா நான் உன் மேல அன்பா இருக்கிறேனே, அதை கண்டுக்கவே மாற்றிய. அன்பே, அழகே, கனியே, முதலே நில்லு. மாப்பிள்ள என்னது இது? மாப்பிள்ள அவனா உக்காந்துக்குது, சரியே இல்லையே. மாப்பிள்ள மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள இதுக்கே ஆடி போயிட்டா எப்படி? நீங்க பார்க்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. இட்ஸ் ஜஸ்ட் a beginning. நிறுத்துடா, நிறுத்துடா உன் சிரிப்ப. நான் உன சோர்ந்து போயெல்லாம் உட்காரலடா. என் விசுவாசிங்க மூலியமா என் ஆண்டவருடைய நாமம் இப்படி தூஷிக்கப்படுதுன்னு கவலைப்பட்டுட்டு இருக்க. இங்க பாருடா. ஆனா ஒண்ணு, எங்க ஏசப்பா சொன்ன வார்த்தையின்படி எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நாங்க ஒரு நாளும் ஒடுங்கி போக மாட்டோம்டா. என்ன சூழ்நிலை வந்தாலும் நாங்க சோர்ந்து போக மாட்டோம்டா. நீ எங்க இருந்து எங்களை கீழே தள்ளினாலும் நாங்க செத்து போக மாட்டோம். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? எங்களை தாங்கி பிடிக்க எங்க தேவன் இருக்காரா. அப்போ நீங்க எங்க இருந்து விழுந்தாலும் ஆண்டவர்
தாங்கி பாரா எங்க இந்த பில்டிங் மாடியில இருந்து குதி. லூசு லூசு பைத்தியக்காரா. ஏண்டா நீ எவ்வளவு வாட்டி அசிங்கப்பட்டாலும் உனக்கு அறிவே வராதா? அன்னைக்கு ஏசப்பாவை உப்பரையில இருந்து குதின்னு சொல்லி அசிங்கப்பட்டிய, அதை கூட மறந்துட்டியா? இன்னைக்கு என்ன வேற கீழே குதின்னு சொல்ற? நீ எல்லா நேரத்திலையும் எங்க ஏசப்பா கிட்ட தோத்து போனவன்டா. டேய், நீ என்ன மந்திரம் பண்ணாலும் தந்திரம் பண்ணாலும் எங்க ஏசப்பாவோட பிள்ளைகளை உன்னால ஜெயிக்கவே முடியாது. நான் ஜெயிக்கிறது தோக்கிறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்களால என்ன ஜெயிக்கவே முடியலையே. அத பாத்தியா, ஏதோ என்னோட கொஞ்சோண்டு வல்லமைய பார்த்ததுக்கே ஆடி உக்கான்ட்ட. இரு, இன்னொருத்தன் வரான், அவனுக்குள்ள இருக்க என் பவரை பாக்குறீங்களா? டேய், அதுதான்டா என்னோட மகிமை. வாய் மூடு. மகிமலை எங்க ஆண்டவருக்கு தான்டா. நீலாம் அதுக்கு லாக்கியே கிடையாது, லாக்கியே கிடையாது. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். வாங்க பிரதர். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். யாரு பாஸ்டர்? ஆளே ஒரு வித்தியாசமா இருக்கிறாரு. இவர்கிட்ட போயிட்டு வம்பச்சிட்டு இருக்கீங்க. அதை ஏன் பிரதர் கேக்குறீங்க? எல்லாம் எனக்கு நேரம் பிரதர். உள்ள வந்துட்டு என்ன இப்படி படாத பாடுபடுத்துறான் பிரதர். ஒரே சோதனையா போயிடுச்சு பிரதர். சகிக்கணும், சகிக்கணும், வர சோதனைகள் எல்லாம் சகிக்கணும். அப்பதானடா பாக்கியவானாக முடியும். ஏன் நீங்க பாக்கியவானாக வேணாமா? டேய் பைத்தியக்காரா, உன்னால வர சோதனை எல்லாம் நாங்க சகிக்க கூடாதுடா. எங்க ஏசப்பாவால வர சோதனையை தான் நாங்க சகிக்கணும். உன்னால வர சோதனை எல்லாம் மிதக்கணும். அறிவிக்கட்டும். மாப்பிள்ள காண்டாகிறாரு. நீ வந்த விஷயத்த சொல்லு, கொஞ்சம் சந்தோஷப்படுவாரு. அது ஒண்ணும் இல்ல பாஸ்டர். சொல்லுங்க பிரதர். லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸா சர்ச்சுக்கு வர முடியல. அதனால பாஸ்டரை பார்த்துட்டு இது தசம பாக்க செக்கு, அதனால பாஸ்டர்ட்ட கொடுத்துட்டு ப்ரே பண்ணிட்டு போலான்னு வந்தேன். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். இருங்க, ஐயா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே பாஸ்டர். சரிங்க பிரதர். பிரதர், பிரதர், ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. நீங்க சந்தோஷமா இருக்கீங்களோ இல்லையோ, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்க ஏன் பிரதர் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க? நான் பிரதர் இப்படி கேட்டீங்க, நீங்க சண்டே சர்ச்சுக்கு வரலன்னு சொன்னீங்களே, அதான் எனக்கு சந்தோஷம். எங்க பிரதர்? பிசினஸ் பிசினஸ் பிரதர், பிசினஸ். அன்னைக்கு தான் வருமானமே. பிஸ்னஸ் பிஸ்னஸ். நாய் விற்கிறது பட்டாணி, பேசுறது அம்பானி கணக்கு பேசுறது போல். என்ன சொன்னீங்க? பிஸ்னஸ் அதானே பிரதர் நமக்கு முக்கியம். அதெல்லாம் வச்சு தானே உங்களெல்லாம் நான் பிஸியாவே வச்சிருக்கேன். ஆமா, நீங்க பிசினஸ் பத்திலாம் பேசுறீங்க. நீங்க என்ன பிசினஸ் பிரதர் பண்றீங்க? நம்ம பிஸ்னஸா? அதெல்லாம் குளோபல் லெவல் பிரதர். அப்படின்னா? அதாவது இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தணும்னு நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்ததெல்லாம் நான் ஈஸியா சிம்பிளா எனக்கு எடுத்துப்பேன். இதுதான் என் பிசினஸ். புரியலையே, ஒரே சீட்டிங் பிசினஸ்ல இருக்கு. கொலமிட்ட தானே அதான்டா என் பிசினஸ். ஆமா பிரதர், இந்த பிசினஸ்க்கு நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க? நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அவ்வளோ பெருசா இருக்காது பிரதர். இந்த ஆதியில ஏதேன் தோட்டத்துல ஏவாளுக்கு ஒன்று கொடுத்தாங்களே, அது என்னது? ஓ, ஆப்பிள். ஓ, அப்ப நீங்க ஆப்பிள் பிசினஸ் பண்றீங்களா? இவன் ஒரு மூளையை கைட்டி முட்டில வச்சுப்பான் போல. பிரதர், அன்னைக்கு ஏவாளுக்கு மட்டும்தான் ஆப்பிள், இன்னைக்கு உங்களுக்கு லானா கொடுக்கிறது அல்வா. என்னதான் நீங்க எல்லாம் வல்லமையா பிரசங்கம் கேட்டாலும் கடைசியில நான் கொடுக்குற அல்வா தாண்டா உங்களுக்கு எல்லாம் ஓகே ஆகுது. ஓ, அப்ப நீங்க அல்வா விக்கிறீங்களா? பிரதர் பிரதர் பிரதர்
ஏன் பிரதர் அவன் கிட்ட வாயை கொடுக்குறீங்க? அவன் வேலையே எல்லாருக்கும் அல்வா கொடுக்கறது தான். விடுங்க பிரதர், ஐயா கிட்ட பேசிட்டேன். ஐயா ஜபத்துல பிஸியா இருக்காரு. அந்த செக்கை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் ஐயா கிட்ட கொடுத்தேன். தப்பா நினைக்கிறேன். நோ ப்ராப்ளம். ஏய், எதுக்கு சிரிக்கிற? அமௌண்ட் ரொம்ப வெயிட் போல தெரியுது. ஆமா ஆமா, இந்த ஐயா எப்போதுமே ஆண்டவருக்கு பெரிய அமௌண்டா தான் கொடுப்பாரு. உனக்கு ஒண்ணு தெரியுமா, அவர் எவ்வளவு கொடுக்கிறாருன்னு யாருக்குமே தெரியாது. ஆமா, அவர் கொடுக்கிற காணிக்கையினாலதான் எங்க சபையில அநேக ஊழியங்கள் தாங்குது. இது இவருக்கே தெரியாது. நான் பாத்துக்கிய. ஆமா, அவரு காணிக்கை கணக்கு பார்க்காம கொடுக்கிற ஒரு மனுஷன். இங்க பாரு, அவர் எவ்வளவு கொடுக்கிறாருன்னா அவரு குடும்பத்துக்கே தெரியாது. பாருடா, இவ்வளவு பெருமை அவரை குறித்து சொல்றதுக்கு இருந்தாலும் தற்பெருமை இல்லாத ஒரு மனுஷன், அவ்வளவு தாழ்மையானவர். மாப்பிள்ள நிறுத்து மாப்பிள்ள, நீ சொல்றதெல்லாம் கேட்டா சாத்தானுக்கே நெஞ்சு வலி வந்துடும் போல இது. இவ்வளோ பெருமையா பேசி இந்த ஆளோட ஒரு பக்கத்தையே நீ உலகத்துக்கு காட்டிட்டியே. ஆனா இவன் யாருன்னு நான் உனக்கு காட்டவானா? என்னடா சொல்ற? டேய், யாரையுமே நீ நல்லவன்னு சொல்ல மாட்டியா? யாரையும் உத்தமனாவே நினைக்க மாட்டியா? உத்தமன்னு சொல்றது எனக்கு என்ன ஆட்சேபனையுமே இல்ல. ஆனா இந்த டிபாகோட போய் நீ பத்தியா, அது தாண்டா என்னால தாங்கிக்கவே முடியல. ஹலோ அல்வாக்காரே, என்ன யாரு நினைச்ச? என் ரேஞ்ச் என்ன தெரியுமா? என் இமேஜ் ஸ்பாயில் பண்ற மாதிரி பேசுற நீ. ஹலோ பாட்டனா அண்ணா, உன் பிலிம் எல்லாம் மத்தவங்களாண்ட காட்டு. இப்போ உன்னை பத்தி நான் ஒரு பிலிம் காட்டுறேன், போகிறியா? என்ன சொல்ற? அங்கே பார் உன் மறுபக்கம். சார், இப்போ எங்கே போகிறோம், எப்போ முடியும்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன், எதுக்கு கேட்குற? இல்லை, இன்னைக்கு சண்டே, நீங்கள் அர்ஜென்ட்டாக கால் பண்ணீங்க, அதான் வந்தேன். இல்லைன்னா என்னது சண்டேவா? இல்லைன்னா வீட்லயே ரெஸ்டா? ஓகே ஓகே, அதுக்கு ஏன்பா ஃபீல் பண்ணுற? சேலரி டபுளாக வாங்கிக்கோ. சாரி சார், நான் அதை சொல்ல வரல. சண்டேனா நம்மளாம் சர்ச்சுக்கு போனோம்ல, அதான் நமக்கு அதானே சார் இம்பார்ட்டன்ட்டு. அட ஆமாப்பா, என்ன பண்ணுறது, கிளைண்ட் மீட்டிங் அதை விட இம்பார்ட்டன்ட்ல. இதில் சண்டேலாம் பார்க்க முடியாதுப்பா. வேணும்னா நம்ம பாஸ் மெசேஜை ஆன்லைன்லேயே கேட்டுக்கலாமே. சார், ஆன்லைன் ஆராதனைன்றது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி. அது தெரிஞ்சோ தெரியாமலோ சபைக்குள்ளே வந்துடுச்சு. நான் என்னதான் இருந்தாலும் நம்ம சபையில் போய் உட்கார்ந்து ஆராதிக்கிற மாதிரி வராதில்ல சார். அதானே சார் உண்மையான ஆராதனை. ஹலோ லுக் ஹியர், நான் சொல்றத நீ கேளு. வசனம் என்னையா சொல்லுது? எஜமானுக்கு கீழ்ப்படினு, எதிர்த்து பேசக்கூடாது. மைண்ட் இட். சார், ஒரு சின்ன திருத்தம், பைபிள்ல கர்த்தருக்குள் கீழ்ப்படினு தான் சார் போட்டிருக்கு. பெரிய மேதாவி மாதிரி பேசாது. நான் சம்பாரிச்சு தசம பாகம் வெயிட்டா கொடுக்கறதால தான் சபையே நடக்குது, பாசு பொழப்ப ஓடுது. காணிக்கைய உதாரணமா கொடுக்கணும். கொடுக்கறவன் மேலதான் கர்த்தர் பிரியமா இருக்கிறாரு. சார், வேத வசனங்களை உங்களுக்கு சாதகமாக்கி பேசாதீங்க சார். கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். அது யாரா இருந்தாலும் சரி. இதெல்லாம் வக்கனையா பேசுற? உனக்கு தான் தெரியல, சண்டே சர்வீஸை கட் பண்ணிட்டு நான் என்ன சினிமா பீச் நான் சுத்திட்டு இருக்கேன். பிஸ்னஸ் பிஸ்னஸ், சம்பாதிக்கணும்யா சம்பாதிக்கணும். சம்பாதிச்சாதான் சபைக்கு நல்லா போயா. சார், யாத்ராகமம் 20:8 படிச்சு பாருங்க. அவருடைய ஓய்வு நாளில் யாரா இருந்தாலும் எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்றதுதான் வேத சட்டம். யோ, நான் பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிச்சு
காசு கொடுக்கலன்னா பாஸ்டர் ஃபேமிலியே அவ்வளவுதான். அவங்க பிள்ளைங்களுக்கு யார் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவா? இல்ல அவங்க வீட்டு வாடகை கரண்ட் பில்லு எவையா கட்டுவான்? நான் சண்டே மண்டேன்னு பார்க்காம உழைக்கிறதுனாலதான் சபையே நடக்குது. சாரி சார், நீதிமான் அப்பத்திற்கு அலைந்து தெரிந்ததா சரித்திரமே இல்லை. நீ என்னையா சொல்ல வர? கர்த்தர் வீட்டை கட்டாராகி கட்டுவர்களின் பிரயாசம் விருதா. நிறுத்து. நீ ரொம்ப பைபிள் வசனம் பேசுற. இந்த மாசத்தோட சம்பளம் வாங்கின்னு நின்னுடு. நீ எனக்கு டிரைவர், பாஸ் கிடையாது. எனக்கே உபதேசம் பண்ண பட. ஏசப்பா, இந்த நாளை நீங்க தான்ப்பா ஆசீர்வதிக்கணும். ஆமென். ஹலோ, சொல்லுமா. ஓ, வந்திருக்காங்களா? சரி, ஓகே ஓகே. அப்புறம் வேற எதனா அப்பாயின்மெண்ட் இருக்கா? சரி, ஓகே, அவங்கள வர சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன். ஓகே ஓகே. வாட் ஏ சர்ப்ரைஸ். வாங்க வாங்க வாங்க, ஆஃபீஸ்க்கே வந்துட்டீங்க. எங்க பிரதர் உங்களை பார்க்க முடியுது? சர்ச்சுக்கு வரீங்கன்னா வரவே மாட்டீங்க. சரி, அதான் நாமளும் உங்களை பார்த்துட்டு போயிடலான்ட்டு வந்தோம். உட்காருங்க பாருங்க. எங்க பிரதர், சண்டேன்னு ஒன்று இருக்கு, ஓய்வு நாளுன்னு ஒன்று இருக்கு. எனக்கு தான் ரெஸ்டே இல்லையே, ஒரே டென்ஷன் பிரதர். சரிங்க பிரதர், நீங்க சொல்லுங்க. ஐயா, 6 நாள் வேலை செஞ்சு 7வது நாள் ரெஸ்ட் எடுக்கணும் தான் கர்த்தர் ஓய்வு நாளை ஏற்படுத்தியிருக்காரு. ஓய்வு நாளை நம்ம தான் ரெஸ்ட் எடுத்துக்கணும். லிசன், சொல்றதுக்கு எல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். ஒன்று புரிஞ்சுங்க, நீங்கள் கூலி வாங்குறவங்க, நான் கூலி கொடுக்குறவன். எல்லாருக்குமே எல்லாமே புரிஞ்சிடாது பிரதர். உண்மைதான் பிரதர். மனுஷன் இந்த உலகம் முழுக்க ஆதாயப்படுத்தினாலும் தான் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா வாட் இஸ் த பெனிஃபிட்? லாபம் என்ன? பிரதர், அவர் எவ்வளோ பெரிய ஆள், அவர் போய் டென்ஷன் பண்ணீங்க தான் பேசி. வாங்க பிரதர், போகலாம். சாரி பிரதர். சாரி. மக்களே, இங்க ஒரு கோட்டு சுட்டு போட்ட பட்டாணி வியாபாரி இருந்தானே, யாருன்னா பாத்தீங்களா? மீட்டிங். ஓகே ஓகே, நான் தான் வந்துடுறேன். பிரதர், வாங்க பிரதர். என்ன பிரதர் இதெல்லாம்? எனக்கு ஒன்றும் புரியல பிரதர், என்னன்னு தெரியல பாஸ்டர். என்ன சொல்றீங்க? இதெல்லாம் உங்களுக்கு தெரியாம நடந்ததுன்னு சொல்ல போறீங்களா? ஏன் பிரதர் இந்த மாயமாலம்? சபைக்காக எத்தனையோ நல்ல காரியங்களை பண்றீங்க, ஆனா நீங்க போய் இப்படி அட போங்க பிரதர். பிரதர், உங்க பணத்தெல்லாம் கர்த்தருக்கு கொடுக்கறதா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ரொம்ப தவறு பிரதர், ரொம்ப தவறு. ஆண்டவர் தான் உங்களுக்கு கொடுக்கிறார். அதுல இருந்து நீங்க எவ்வளவு கொடுக்கறீங்க, என்ன இறுதியத்தோட கொடுக்கறீங்கன்னு ஆண்டவர் உங்களை பார்க்க ஆசையா இருக்கிறார். அதுக்காக தான் நம்ம போல இழிவானவைகளையும் அற்பமானவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் நமக்காக தெரிந்து கொள்கிறார். அதன்படி பார்த்தா நம்ம யாருமே தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டவே முடியாது பிரதர். பெருமை பாராட்டவும் கூடாது. இதுதான் வேதத்தின் சட்டம். ஆனா இது தெரியாம கொடுக்கறதெல்லாம் கொடுத்துட்டு இப்படி ஊரெல்லாம் போய் சொல்லிட்டு தெரியுறீங்க. ரொம்ப வேதனையா இருக்கு பிரதர். ஹலோ ஹலோ, ரொம்ப அழட்டிக்காத. இந்த உலக பணக்காரங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் யாரு? எல்லாம் ஏன் பிள்ளைங்கடா. டேய், அவங்கெல்லாம் உன் பிள்ளைங்களாவே இருந்துட்டு போட்டோம், அதை பத்திலாம் கவலை இல்லை. ஆனா எங்க ஏசப்பா எங்க மூலியமா எங்க சபைகளை கொண்டு இப்படிப்பட்ட நற்காரியங்களை செய்யணுன்றதுக்காக தாண்டா ஏசப்பா எங்களெல்லாம் அவருக்குள்ள சிருஷ்டிக்கிட்டு இருக்காரு. அதற்காக தான் நாங்களாம் ஆயத்தப்பட்டு இருக்கிறோம். ஒண்ணு தெரியுமாடா உனக்கு? 2 காசு கொடுத்த விதவியே இன்னும் எங்க வேதம் பேசிட்டு இருக்குடா. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எல்லாத்தையும் பண்ணிட்டு
இப்படி அசடு வழியா நின்னுனுக்குறானே, தா இவனுக்கு என்ன பதில் சொல்ல போற? இவரை நான் இவரை பத்தி என்னடா சொல்றது? எனக்கே இவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கு, எங்க ஆண்டவருக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும். வாரத்துல 2 நாள் உபவாசிக்கிறேன், தான் சம்பாதியத்துல தசமபாக கொடுக்கிறேன்னு ஒருத்தன் மனசுக்குள்ள ஜெபம் பண்ணான். அவனையே எங்க ஏசப்பா தற்பெருமைக்காரன்னு சொல்லிட்டார். ஆனா நீங்க இப்படி கொடுக்கறதெல்லாம் கொடுத்துட்டு ஊரெல்லாம் தார ஊத்திட்டு திரிறீங்க. இங்க பாருங்க பிரதர், இனிமேலாவது தயவு செய்து வசனத்தின்படி வாழ பழகுங்க பிரதர். ஓய்வினால பிசினஸ் கொடுக்காம ஆண்டவருக்கு கொடுங்க பிரதர். உங்க ஆலோசனைக்காக ஒரு வசனத்தை சொல்றேன். ஏசாயா 58:13-14 தயவு செய்து வீட்டுக்கு போய் படிச்சு பாருங்க பிரதர். போங்க பிரதர், போங்க. சரி சரி வா, நம்ம இந்த வாட்டி காணிக்கை கம்மியா குத்துட்டேன்னு இருந்தாலும் நான் எவ்வளவு பேச்சு பேசுறான். அடுத்த வாட்டி காணிக்கை கவரை என்னாண்ட எத்துன்னு வா, உன்னை நான் உச்சிக்கே எத்துன்னு போயிடுவேன். இவனுங்கெல்லாம் இப்படிதான். வா வா, என்கிட்ட இருக்க அல்வா பிசினஸை வச்சு ஒரு கொலாபரேஷன் பண்ணலாம். வா வா. மாப்பிள்ள மாப்பிள்ள, இப்படி இடிஞ்சு போயிட்டா எப்படி? வாங்க நம்ம சொல்லி பார்க்கலாம். கைய விடு. என்னடா நினைச்சிட்டு இருக்க? இங்க இருந்து இப்ப நீ போறியா இல்லையா? அதே எப்படி பாதியிலே போறதுக்கு வந்த வேலையை முடிக்க வேணாமா? என்ன உங்களை மாதிரி நினைச்சுக்கினீங்களா எல்லாத்தையும் பாதியிலே விட்டுட்டு ஓடுறதுக்கு? ஏய் சாத்தான் சாத்தான் சாத்தாண்டா, சாதிப்பானா? டேய் சாதிப்படா, சாதிப்ப. அதுக்குள்ள எங்க ஆண்டவர் உன்னை சாகடிப்பாருடா. உன் தலையை நசுக்கிற காலம் ரொம்ப சீக்கிரத்துல ஆண்டவருக்கு பயந்து அடங்கிரு. டேய் நான் அடங்கிதான் இருக்கேன். ஆனா இவ்வளோ பேரை காமிச்சியும் நீவோ கெத்த மெயின்டைன் பண்றப்ப, ஆனா நீ தாண்டா ஒரிஜினல் கிறிஸ்தவன். ஆமாடா ஆமாடா. ஏன் தெரியுமா? எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர் தான். ஓ உண்மைதான்ப்பா, உண்மைதான். ஆனா இதெல்லாம் வாயில தான்டா சொல்றீங்க, ஒருத்தனும் மெயின்டைன் பண்றது இல்லையே. என்னடா சொல்ற? புரியல? பைபிள்னுவீங்க, ஜபம்னுவீங்க, செய்தின்னுவீங்க. செய்தியில கத்தர் கூட பேசினார்னு கையெல்லாம் தூக்கி டான்ஸ் எல்லாம் ஆடி ஒப்புலாம் கொடுப்பீங்க. பட்டாத குறைக்கு தேவ செய்தியில கத்தர் என்னை தொட்டார், கத்தர் என்னை சுரண்டினார்னு சாட்சியெல்லாம் கொடுப்பீங்க. டேய் ஆனா இதெல்லாம் சபைக்குள்ள மட்டும்தான். அப்படி சபையை விட்டு வெளியே வந்தீங்க, அதே ஓட்ட சட்டி உள்ள ஒண்ணுமே இருக்காது. ஆமாடா ஆமா. நாங்க வசனத்தை கேட்கிறோம், அந்த வசனம் எங்களுக்குள்ள கிரியை செய்யாம பண்றதெல்லாம் யாரு? அந்த வசனம் கல்லில் விழுந்த விதையா, பாதையில விழுந்த விதையா, முச்சடியில விழுந்த விதையா பண்றதெல்லாம் யாரு? டேய் நீ பண்றதெல்லாம் பார்த்துட்டு எங்க ஆண்டவர் சும்மா இருப்பார் நினைக்கிறியா? நீ என்னைக்குமே ஆண்டவர் கிட்ட தோட்டு போனவன்டா. உன்னை முழுமையா அக்கறையில போட்டு சுட்டரிக்கிற காலம் இப்ப வந்துடுச்சுடா, இப்ப வந்துடுச்சு. சரி சரி, கதவை தோற காத்து வரட்டும். என்னது? டேய் அடுத்த ஆள் வரான்னு சொன்னேன்டா. அடுத்த ஆளா? பாஸ்டர், பிரைஸ் லார்ட் பாஸ்டர். யாரா இந்த மனுஷன்? வித்தியாசமா இருக்கிறான். சர்ச்சில் நம்ம ஒரு வாட்டியும் பார்த்தது இல்லையே. ஆனா இவனை பார்க்கும் போது எப்பா என் மாமனார் மாதிரியாக பாஸ்டர். பாஸ்டர் யாரு பாஸ்டர்? நன்னாத்த. ஏய் ஐயோ பாவுண்டா அவரு. காலையிலேருந்து எவ்வளோ பேர்கிட்ட தான் என்னை பற்றி சொல்லினே இருப்பார். என்னை பற்றி நானே சொல்கிறேன், கேட்குறியா? உனக்கு என்ன சொல்கிறது?
once upon a time a long 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 ago. ஏதேன் தோட்டம் தெரியுமா? தெரியுமே. அந்த இடத்துல நான் இருந்தேன். இப்போ சபைகள்ல இருக்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்குள்ளலாம் எப்போதும் வாசமா இருக்கிறவ. நான் அண்ணாத்த என்ன பத்தி நான் தெரியும்? ஏதோ என் கூடவே பிறந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க நீங்க. ப்ரோ, என்னைக்கு நீ வந்து இந்த மண்ணில் ஊந்தியோ அன்னில இருந்து நீயும் எங்க ஆளுதான். என்ன ஒண்ணு நடுவில் நீ போய் அந்த ஏசுநாத சேட்ட பாரு, மெர்சலாயிட்டப்பா. யோன்னு தலையெல்லாம் பிச்சுன்னு முடியல. ஆனா அங்க உக்காந்து நீ பண்ண பாரு, விட்டுருவனா? நீ எங்க போனாலும் உன் கடிவாள என் கையில. வாய மூடுறா. இந்த தம்பி உலகத்துல இருந்தது உண்மைதான். ஏதோ கொஞ்ச காலம் காணாமல் போன ஆடுவை போல இந்த உலகத்தோட வாழ்ந்தாரு. ஆனா இந்த தம்பி என்னைக்கு ஏசப்பாவை ருசி பார்த்தாரோ, சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாரோ, அன்னையில இருந்து எங்க சபைக்கு தானே வராரு. நீ என்னமோ ஊழல்னு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம சொல்ற. கூச்சம் எனக்கு, பொய் நானு. இப்ப ஏன்டா இப்படி இழுத்து இழுத்து பாட்டு படிக்கிற? நீயே கூச்சம் இல்லாதவன். உனக்கு மானம், சூடு, சோரணை எதுவுமே கிடையாது. மொழியோட மொத்த உருவமே நீ தானடா. சரி சரி, அதுக்கு தானே தம்பிய வர வச்சிருக்கிறேன். நீ சொன்னதெல்லாம் உண்மைதான்னு தம்பிய வச்சுதான் ப்ரூஃப் பண்ண போறேன். என்னது ப்ரூஃப் பண்ண போறியா? என்னதுடா? எவ்வளவோ இருக்குது. வேணும்னா ஒரு சின்ன சாம்பிள் பாக்குறியா? தம்பியோட ஃபிளாஷ்பேக் பாக்குறியா? பாக்குறியா? நான் அண்ணாத்தா என்கிட்ட என்ன இருக்கு? என்ன காட்ட போறேன்னு சொல்றீங்க? நான்ப்பா இப்படி சொல்லிட்ட? நீ ஆளு பார்க்கதாப்பா இவ்வளோ, ஆனா உன்னாண்ட இருக்கிற விஷயம் இவ்வளோ இருக்குது. ஏன்னா கொஞ்சம் எத்து சொல்லவா? உன்னோட கிமு கிபியா? என்னது கிமு கிபியா? ஆமாப்பா, நீ கிறிஸ்தவன் ஆனதுக்கு முன், கிறிஸ்தவன் ஆனதுக்கு பின், நீலாம் கிறிஸ்டியன் ஆகிறதுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுத்த. நானே மெர்சல் ஆயிட்டேனா பாரு. என்னடா இது, ஒரு பாட்டி நம்ம கைய விட்டு போதேன்னு தலையெல்லாம் பிச்சுக்கிட்டு ராப்பகலாம் பிச்சுக்கிட்டு இருந்தேனா. ஆனா நீ அங்க உட்காந்து காட்டின பாரு ஒரு படம். அந்த படத்தை தான் இப்ப நான் காட்ட போறேன். அங்கே பார் உன் வாழ்வின் மறுபக்கம். உதயா பரஜி, இன்னைக்கு சண்டே வாச்சு, சர்ச்சுக்கு போல ஜிம்முக்கு வந்திருக்க. என்னது சண்டேவா? சரி பரவாயில்ல விடு. நாராஜி சிரிக்கிறா. இந்த செல்போன் இருக்கிற வரையும் இந்த உலகமே என் கையில ராஜி. நான் எதை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் என்னை தேடி வரும். லைஃப் இஸ் வெரி சிம்பிள் ராஜி. மேக் இட் ஈஸி. பாருடா, நான் பாருடா. நீ என்னடானா இப்படி சொல்ற? உங்க ஆளுங்க என்னது எங்க ஆளுங்களா? அதான்ப்பா உங்க அல்லேலூயா கோஷ்டி. சண்டே ஆனா கையில பைபிளை தூக்கிட்டு வெள்ளை துணியை மாட்டிக்கிட்டு பரபரப்பா ஆவிங்க மாதிரி அங்கேயும் இங்கேயும் வந்துட்டு தானே இருக்காங்க. ராஜி, அது புரியாத ஜனங்க ராஜி. ஆனா நான் அப்படி இல்லையே. எப்போ ஆன்லைன் சர்வீஸ் ஒன்று வந்துச்சோ எல்லாம் நம்ம இஷ்டம் தானே. பாரு, நம்மளால எழுந்துக்க முடியலன்னு நினச்சிங்க, பெட்டில் படுத்துக்கினே ஆராதனை பண்ணிடுவேன். டைம் கிடைக்கலையா, பாத்ரூம்ல குளிச்சுக்கினே ஒர்ச்சிப்பை பண்ணிடுவேன். நம்ம பாஸ்டர் மெசேஜை பாரு, பைக்கில் போகும்போது ஹெட்செட்டை மாட்டினே கேட்டுன்னு போயிடுவேன். டைம்லாம் எவ்வளோ சேவ் ஆகுது பாரு ராஜி. அது மட்டும் இல்லை ராஜி, இதை விட ஒன்று சூப்பராக ஒன்று சொல்கிறோம் பாரு. நம்ம காலையில் சண்டே நான் பரபரப்பாக சர்ச்சுக்கு கிளம்புற டைமும் சேவ் ஆகுது. பெட்ரோல் போட்டுன்னு பைக்கில் போகிறோம் பாரு, அந்த டைமும் சேவ் ஆகுது. அதை விட முக்கியமானது, சர்ச்சில் போய் காணிக்கை போடுறோம் பார்த்தியா, அந்த காணிக்கை நம்மளுக்கு ஃபுல்லாக சேவ் ஆகுது ராஜி. இதெல்லாம் எதனால கிடைக்குது? ஆன்லைன்.
லாக்டவுன் கொரோனா, வாழ்க கொரோனா, வளர்க லாக்டவுன் ரஜி. ஏன் ப்ரோ, என்னத்தான் ஆன்லைனா இருந்தாலும் நேர்ல போய் தெய்வத்துக்கு முன்னாடி சாஷ்டாங்கமா விழுந்தா தானே அருள் கிடைக்கும். சொல்றதெல்லாம் சரிதான். ஃபர்ஸ்ட் இந்த தண்ணியை குடி, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு. இந்த கும்பிட போன தெய்வம் குறுக்கால வந்த மாதிரி ஆண்டவரே ஆன்லைன்ல நம்மளை தேடி வரும்போது நம்ம எதுக்கு அங்க போய் உட்காரணும்? உட்கார்ந்த இடத்துலயே எல்லாம் கிடைக்கிற காலராஜி இது. என்ஜாய். அதெல்லாம் சரி, இப்போ டேக் இட் ஈஸி என்ஜாய்னு சொல்ற. முன்னெல்லாம் நிக்க கூட மாட்டியப்பா நீ. எப்ப பாரு கையில பைபிள், வாயில ஸ்தோத்திரம், சர்ச்சுன்னு கடந்தவன் தானே நீ. ஹலோ, பக்தி வேறு, பழக்க வழக்கம் வேறு. எப்பவுமே பாலை குடிச்சிட்டு இருப்போமா? வளர்ந்துட்டோம்ல, கொஞ்சம் பிரியாணியை சாப்பிடுவோம். ஹலோ, நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கேன். கிறிஸ்தவனாயா நீ? கிறிஸ்தவனா ஒன்று அனலா இருக்கணும், இல்லைனா குளிரா இருந்துடணும். இப்படி ரெண்டும் கட்டுத்தனமா இருந்தா கர்த்தர் நம்மளை வாந்தி பண்ணி போடுவார். மைண்ட் இட். என்ன பிரதர், நீங்க என்னைக்கு சபையில வந்தீங்களோ அதுல இருந்து உங்களை நான் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்ககிட்ட காணப்படுற சின்ன சின்ன மாற்றங்களை குறித்து நான் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கேன் பிரதர். ஆனா அதுக்கெல்லாம் காரணம் இவ்வளவு ஆழமா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல பிரதர். நீங்க இவ்வளவு பலவீனமான விசுவாசியா? ஏன் பிரதர் இந்த மாயமானம்? நிறுத்து. ஆமா, நாயா கிறிஸ்தவனுங்க ஆகும்னா இந்த மாய்மாலன்றீங்களே, அப்படின்னா என்னதியா? அதுவா, இதோ பார்க்கிறதுக்கு நெருப்பு போல இருப்பாங்க, கிட்ட போனா வெறும் சாம்பல் தான். ஆவின்னு ஆடுவாங்க, ஆனா அவங்க வாழ்க்கையில ஒரு அசைவும் இருக்காது. எழுப்புதல் சொல்லுவாங்க, அவங்க வாழ்க்கை ஃபுல்லா ஒரே மழுப்பலா தான் இருக்கும். உள்ளத்துல ஒரு வாழ்க்கை, உலகத்துல ஒரு வாழ்க்கை. ஓ, இதுக்கு பேர் தான் மாய்மாலமா? ஏ, இதுக்கு ஏன் இவ்வளோ பெரிய பிரசங்கம் பண்ணுகிற? சிம்பிளா எங்கால்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? பாஸ்டர், ப்ளீஸ் பாஸ்டர், தயவு செய்து இதெல்லாம் பார்த்துட்டு என்ன தப்பா நினைக்காதீங்க பாஸ்டர். நான் இன்னும் கத்தரை விட்டு போகலீங்களா பாஸ்டர்? நான் இன்னும் கத்தரைக்குள்ள தான் இருக்கேன். இப்போவும் நான் இந்த சபை விசுவாசி தான் பாஸ்டர். என்னை வாழ வச்ச தெய்வத்தை விட்டு போக நான் ஒன்றும் நன்றி கெட்ட விசுவாசி இல்லை பாஸ்டர். நன்றி கெட்ட விசுவாசி இல்லை பிரதர். ரொம்ப நல்லா பேசுறீங்க பிரதர், ரொம்ப நல்லா பேசுறீங்க. விசுவாசம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? ரட்சிப்புனா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? கிரியை இல்லாத விசுவாசம் சத்தன பிரதர். முடிவு பரியந்த நிலை நிற்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான் பிரதர். ஒரு விசுவாசி தான் தொடங்கின ஓட்டத்தை கடைசி வரைக்கும் ஜெயமா ஓடி முடிக்கணும் பிரதர். அதுக்கு அவனுடைய விசுவாசத்தை அவன் காத்து கொள்ளணும். அப்பதான் அவனுக்கு நீதியின் கிரீடம் கிடைக்கும் பிரதர். பாஸ்டர், ஏதோ அவர் சொல்லிட்டாருன்னு என்னெல்லாம் எதுக்கு பாஸ்டர் சந்தேகப்படுறீங்க? ஹலோ, இன்னும் அவர் என்னமோ சொல்லிட்டாருங்கிற. நான் என்ன இல்லாததியா சொன்னேன்? உனக்கு இந்த கழுதை தேஞ்சி கட்டருமான கதை தெரியுமா? ஹலோ, அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க? நான் தேஞ்சு போயிட்டேனா? பிரதர், ஏன் பிரதர் நீங்க சபைக்கு வரும்போது என்ன எதிர்பார்த்து வந்தீங்க பிரதர்? ஆண்டவரோட என்னெல்லாம் ஒப்பந்தம் பண்ணீங்க, அதெல்லாம் மறந்துட்டீங்களா பிரதர்? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்க ஆக்சிடென்ட் ஆகி உயிருக்கு போராடிட்டு ஹாஸ்பிட்டல்ல கிடந்தீங்க. அங்க வந்த தேவ ஊழியர்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணாங்க. தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு கிருபையா உங்களுக்கு உயிரை கொடுத்தாரு. அப்பதான் நீங்க எங்க சபைக்கு வந்தீங்க. சபைக்கு வந்து நான் வாழணும்னு அழுதீங்க. எங்களுடைய பாஸ்டரும் சபாகளும் உங்களுக்காக ஜெபிச்சோம். அந்த ஜெபத்தை கேட்டு தேவன் உங்களுக்கு பெரிய வேலையும் பெரிய விடுதலையும் கொடுத்தாரு. இதுதான் பிரதர், இதுதான் ஆண்டவர் செய்த பெரிய தப்பு. ஏன் தெரியுங்களா? உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க சபை மேல வச்சிருந்த அக்கறையும் நீங்க செய்த ஊழியங்களும் என்னால வாயால விவரிக்கவே முடியாது பிரதர். எப்ப பார்த்தாலும் சபையை கதைன்னு கிடப்பீங்க. ஆனா நீங்க உங்களுக்கு வேலை கிடைச்ச விட
என்ன ஒரு அசட்டை, என்ன ஒரு உதாசீனம். பார்க்கிறவங்களுக்கு எல்லா சபை ஊழியத்தை நீங்க தான் தாங்குற மாதிரி பாவனெல்லாம் காட்டுவீங்க. அதுக்கு தான் பிரதர் இதோ அங்க நிக்கிறானே அவன், கழுத கட்டெரும்புன்னு திரைக்கதை வசனம் எல்லாம் எழுதி எல்லாத்தையும் படம் எடுத்து காமிச்சிட்டான் பிரதர். பிரதர், ஆண்டவர் எதுக்கு நம்ம அழைத்தாரோ அந்த அழைப்பை ஆசையா தேடி கடைசி வரைக்கும் ஓடணும் பிரதர். நம்ம ஆண்டவரை போல எல்லாத்தையும் நஷ்டம் என்று எண்ணணும், எல்லாத்தையும் குப்பைன்னு தூக்கி போடணும் பிரதர். கிடைச்சதை பிடிச்சிட்டு நமக்கு கொடுத்த ஆண்டவரை தூஷிக்காம அவர் மேல விசுவாசமா இருக்கணும் பிரதர். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுடக்கூடாது பிரதர். மாணிக்கம் சொன்னது எங்க ஏசப்பாவை சொன்னேன் பிரதர். தயவு செய்து அசட்ட ரொம்ப டேஞ்சர் பிரதர், ரொம்ப ஆபத்து. இந்த ஆபத்துல இருந்து தான் நீங்க யாரும் தப்பிக்க கூடாதுன்னு உங்களுக்குள்ள அசட்ட நிர்விசாரன்ற ஆவையில அனுப்பி உங்களெல்லாம் அடிமையாவே வச்சிருக்கேன்டா. டேய், நீ இன்னும் இங்கே ஆகிற? கிளம்பு கிளம்பு. நீல சாயம் வெளுத்து போச்சு டும் 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 டும், ராஜா வேஷம் கலந்து போச்சு டும் 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 டும். நீல சாயம் வெளுத்து போச்சு டும் 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 டும், ராஜா வேஷம் கலந்து போச்சு டும் 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 டும். என்னடா இது, இவ்வளோ ஆட்டம் ஆடி இருக்கிறேன்? ஏமாப்ல என்ன கண்டுக்காம போனை நோன்னுக்குற? ஆமா, யாருக்கு போன் பண்ற? உங்க ஆண்டவருக்கா? வர சொல்லு வர சொல்லு வர சொல்லு. ஹலோ, டானி பிரதருங்களா? கொஞ்சம் சபைக்கு வர முடியுங்களா? ஆமா பிரதர், கொஞ்சம் அர்ஜென்ட். சபை பக்கத்துல தான் இருக்கீங்களா? சரி, உடனே வாங்க பிரதர், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வரும்போது சிஸ்டரையும் கூட்டிட்டு வாங்க. ஆமா பிரதர், சீக்கிரம் வாங்க. நேரில் சொல்றேன் பிரதர், வாங்க வாங்க. நான் மாப்பிள்ள தனியா சமாளிக்க முடியல போல, சப்போர்ட்டுக்கு ஆள் கூப்பிடுறியா? கூப்பிடு கூப்பிடு, தப்பில்ல தப்பில்ல. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நான் உங்க ஆண்டவருக்கே தண்ணி காட்டினவன். வாய மூடு. என்னது, எங்க ஆண்டவருக்கு நீ தண்ணி காட்டுவியா? டேய், எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் உனக்கு அறிவே வராதா? அன்னைக்கு அப்பால போய் சாத்தானே எங்க ஆண்டவர் உன்னை அடிச்சு விரட்டினாரு, அதுக்குள்ள மறந்துட்டியாடா? தோ இப்பதான் போன் பண்ணியிருக்கேன், வருவாங்க. வந்து உன் மூஞ்சில கரிய பூச போறாங்க, பாரு. ஓ, வரதுன்னா அவ்வளோ பெரிய விசுவாசியா? என்ன ரொம்ப பயமுத்துற? ஆமாடா, அவங்க வருவங்க சாதாரண ஆளு கிடையாது. சத்தியத்துக்காக அப்படி நிற்பாங்க. கணவன் மனைவி எப்படி வாழணும்னு அவங்க தானே சாட்சியே. எங்க சபையில அவங்க சொல்ற ஒவ்வொரு சாட்சியும் அப்படி அனலா இருக்கும்டா. அப்படி அபிஷேகம் பெற்ற ஒரு குடும்பம் தோ வருவாங்க, பார்க்க தானே போற. யார் அது? இந்த பாஸ் இவ்வளவு பில்டப் கொடுக்குறான். இதுங்களா? யோ, இதுங்களுக்கா இவ்வளோ பில்டப் குத்த? இருக்கட்டும் இருக்கட்டும். அட வாங்க 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 வாங்க, நல்லவங்களே வல்லவங்களே, உங்க வருகைக்காக அவளோடு காத்திருந்த எங்களுடைய வணக்கம். மாஸ்டர், யார் இவரு? வரவேற்பெல்லாம் வேற மாதிரி இருக்கு. அவனா சரியான இடி தாங்கி சிஸ்டர். ஆண்டவர் எவ்வளவு அடிச்சாலும் நல்லா தாங்குவான். என்ன சொல்றீங்க? ஒண்ணுமே புரியலையே. அம்மா, உனக்கு இப்ப ஒன்னும் புரியாது, கொஞ்ச நேரம் போரு, ஏதோ தன்னால புரியும். டேய் நிறுத்துடா, கொஞ்சமாவது நிறுத்து. எல்லார்கிட்டயும் பேசுற மாதிரி இவங்க கிட்ட பேசாது. இவங்க கிட்ட குறை சொல்ற மாதிரி உன்னால எந்த ஒரு காரியமும் சொல்ல முடியாது. ஏன் காரியம் தெரியுமா? அவ்வளவு கிளீன் கேரக்டர் அவங்க. அவங்க நம்ம வேதத்துல இருக்கிற ஆக்கிலா பிரிஸ்கிலாவை போல ஆண்டவருக்காக எதையும் செய்வாங்க. சத்தியத்திற்காக தலையை கொடுத்தாங்க யோவான் ஸ்நானகன், அவங்கள போல அவங்க. நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா உங்க பைபிள்ல இருக்கிற கேரக்டருங்க பேரு எல்லாத்தையும் எத்தலாம்
இதோ நிக்குதுங்களே புருஷன் பொண்டாட்டி, இதுங்க பேரை எழுதிடலாமா? முட்டாள் முட்டாள், நான் ஏதோ ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். பாஸ்டர் யார் இவரு? வந்ததுல இருந்து நானும் பாக்குறேன், கிண்டல கேலிமா பேசிட்டு இருக்கிறாரு. ஆளும் மூஞ்சியும் கொஞ்சம் கூட மேனஸே தெரியல. கோச்சிக்காதமே, உங்க ஐயா சொன்னாரு அந்த அனனியா சப்பிராலி எனக்கு தெரியும், அதே பைபிள்ல இருக்க ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவையும் எனக்கு தெரியும். டேய், இவங்களெல்லாம் தெரிஞ்சு நீ என்னடா பண்ண போற? நான் என்ன பண்ணுவேன்? வித்தியாசம் காட்டுவேன். யோ எப்படி? தாமா அப்படி. தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் உள்ளவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் உள்ளவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. எபேசியர் 5 அதிகாரத்தை படிங்க. காலங்காத்தாலே பைபிள் படிக்க சொல்றா, என்ன நடக்க போகுது? என்ன? தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியுங்கள். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராயிருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள். அன்புள்ள பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த அதிகாலை வேளையில குடும்பமாயும் பாதத்தில் அமர்ந்திருக்க கர்த்தர் செய்த கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். இந்த அதிகாலை வேளையில என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். என்னங்க என்னங்க என்னம்மா? இந்த பைபிளை கொஞ்சம் அப்படி வச்சுட்டு போங்க. இருமா, பாத்ரூம் போயிட்டு வரேன். ஏன் பைபிளை வச்சுட்டு போக கூடாதா? எதுக்குமா இப்போ சத்தம் போடுற? மம்மி ப்ளீஸ், இப்போ தானே ப்ரேயர் முடிச்சோம், அதுக்குள்ளே அதுக்கு சண்டை போடுறீங்க? காலையில் டென்ஷன் பண்ணிட்டு. டேய் வாய மூடுடா. நானடா உங்களை டென்ஷன் ஆக்குறேன்? காலையிலே நீங்க தான்டா எல்லாரும் என்ன டென்ஷன் ஆக்கி பிசாச போல மாத்துறீங்க. ஏம்மா, நாங்களாம் உன்னை பிசாசா மாத்துறோம்? நீ தான் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகி சத்தம் போடுற. இங்கே பாருறீனா, ஒரு விசுவாசி பேசுறதுக்கு பொறுமையாகவும் கேட்கறதுக்கு தீவிரமாகவும் கோபப்படுறதுக்கு தாமதமாகவும் இருக்கணும். ஏன் தெரியுமா? மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்காதுனா, தயவு செய்து புரிஞ்சுக்க. நிறுத்துங்க. காலையிலே எனக்கு பாஸ்டர் மாதிரி பிரசங்கம் பண்ணாதீங்க. எனக்கும் பைபிள் தெரியும், வசனமும் தெரியும். பைபிள் தெரிஞ்சு
வசனம் தெரிஞ்சு வாட் இஸ் த யூஸ்? ஆவி அடங்க மாட்டேங்குதே. என்ன என்ன ஆவி? அப்ப எனக்குள்ள இருக்கிறத பொல்லாத ஆவின்னு சொல்ல வரீங்களா? இங்க பாருண்ணா, இப்படியே எடுத்து வச்சு பேசிட்டு இருந்தா எதுக்குமே ஒரு முடிவு இருக்காது. தயவு செய்து சொல்றேன், என்ன பழைய மனுஷனா மாத்தினாரு. என்ன என்ன பயமுறுத்துறியா? மாற மாற மாறிதான் பாரு. நான் மட்டும் பழைய மனுஷன் மாறி உனக்கு கடை வைப்பேன்னு வச்சுக்க, தாங்க மாட்டேன். ஜாக்கிரதை. ஏறினா இப்படி காலைல அசிங்கம் பண்ணிட்டு இப்போதான் பைபிள் படித்தோம், பாட்டு பாடணும், ஜெபம் பண்ணோம். அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் அதை கேட்டுட்டு இருப்பாங்க. இப்படி காலையில் இப்படி சத்தம் போட்டா நல்லாவா இருக்கும்? இந்த அறிவு என்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி இருந்திருக்கணும். ஏன் சிஸ்டர் இவ்வளவு அசிங்கப்படுத்தி வச்சிருக்கீங்க? குடும்பம்னா என்னன்னு தெரியுங்களா? ஒரு உண்மையான கிறிஸ்தவ குடும்பம்னா என்னன்னு தெரியுமா? இதுக்கெல்லாம் காரணம் அண்டர்ஸ்டாண்டிங் சிஸ்டர். அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஹார்ட்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு எங்க சிஸ்டர் புரிய போகுது? உங்களுக்கு தான் சத்தியத்தையே புரிய முடியலையே. இதுதான் சிஸ்டர் எல்லாத்துக்கும் பிரச்சனை. ஒரு நல்ல விசுவாசிக்கு தான் குடும்பத்தை, தான் பிள்ளைகளை, தன்னுடைய மனைவியை நடத்த தெரிஞ்சிருக்கணும். அப்படி நடத்த தெரியாதவன் எப்படி சிஸ்டர் கர்த்தருக்கு பிரியமா இருக்க முடியும்? சிஸ்டர், இந்த உலகமே வெள்ளத்தால அழிஞ்சு கொண்டு இருக்கும் போது நோவாவோட குடும்பம் மட்டும் பத்திரமா காக்கப்பட்டது. அது காரணம் என்ன தெரியுங்களா? அண்டர்ஸ்டாண்டிங். அந்த குடும்பத்துல இருந்த அண்டர்ஸ்டாண்டிங். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இப்ப இருக்கிற கிறிஸ்தவ குடும்பத்துல இல்லாதனாலதான் எப்ப பார்த்தாலும் சண்டை, சச்சரவு, போராட்டம், எங்க பார்த்தாலும் டைவர்ஸ் டைவர்ஸ் டைவர்ஸ். சிஸ்டர், ஒரு நல்ல விசுவாசிக்கு கீழ்ப்படியணும் சிஸ்டர். அதாவது விட்டு கொடுக்கணும். ஏன் சிஸ்டர்? உங்க சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிந்து அப்படி என்ன சிஸ்டர் உங்களுக்கு கஷ்டம்? என்னமா சபை ஊழியங்க எல்லாத்தையும் தலையில தூக்கி வச்சு ஆடுற மாதிரி சீன் எல்லாம் போடுறீங்க சிஸ்டர். அது உண்மைனா சபைக்கு கிறிஸ்து எப்படி தலையா இருக்கிறாரோ அது போலதான் சிஸ்டர் உங்களுக்கு உங்க புருஷன் தலையா இருக்கிறார். அவருக்கு கீழ்ப்படியணும், அவருக்கு அடங்கணும். இங்க பாருங்க பிரதர், உங்க மனைவி உங்களுக்கு கீழ்ப்படுகிறாங்கன்றதுக்காக, நீங்க சொல்றதெல்லாம் கேட்கிறாங்கன்றதுக்காக அவங்கள மேல மேலும் நசுக்க கூடாது. அவங்க கிட்ட இருக்கிற அன்பு குறையாம பாத்துக்குங்க. இங்க பாருங்க, உங்களை பார்த்துதான் உங்க பிள்ளைங்க எப்படி வாழணும்னு கத்துப்பாங்க. உங்க கிறிஸ்தவ குடும்பத்தை பார்த்துதான் சுத்தி இருக்கிறவங்க எப்படி தேவனுடைய அன்பு இருக்குதுன்னு தெரிஞ்சுப்பாங்க. கிறிஸ்தவ குடும்பம் எப்படி இருக்கணும் தெரியுமா? தயவு செய்து வீட்டுக்கு போய் 128வது சங்கீதத்தை படிச்சு பாருங்க சிஸ்டர். அதுல ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் எப்படி இருக்கும்னு போட்டு இருக்கும் சிஸ்டர். தயவு செய்து கிறிஸ்தவங்களா நடிக்காதீங்க, கிறிஸ்தவங்களா வாழ்ந்து காட்டுங்க. போங்க சிஸ்டர். பாத்தியா, நான் எவ்வளவு சொல்லியும் நீ கேட்கல. ஒரு பிசாசு மத்தியில நம்ம எவ்வளவு அசிங்கப்பட்டோம் பாத்தியா? இதுக்கப்புறமா அதுவா கர்த்தருக்குள்ள ஒழுங்கா வாழும். சரி சரி, உங்க ஐயா சொல்லிட்டாருல, இல்லாம இனிமே வாட்சி ஒழுங்கா வாழுங்க. யோ பாஸ்டரே, என்னயா இப்படி ஆயிட்ட? யோ உங்ககிட்ட தான் நான் தெரியாம தான் கேட்குறேன். ஏண்டா நீங்க எல்லாம் உங்க இஷ்டத்துக்குன்னு சண்டே சபையை கட் பண்ணிட்டு கல்யாணத்துக்கும் கருமாதிக்கும் போன நானாடா பொறுப்பு? டேய் நானாடா பொறுப்பு? சாத்தா சோதிச்சுட்டான்னு என் தலையில மழகா அரைக்கிறீங்க. சபையில ஜபிக்க முடியலன்னா சாத்தா, பைபிள் படிக்க முடியலன்னா சாத்தா, உங்க பாஸ்டர் மெசேஜ் எடுக்கும்போது தூங்கிட்டா கூட சாத்தா சாத்தா சாத்தா, சோதனை சோதனை எல்லாத்துக்கும் என்ன பலிகாடாதீங்க. உங்க சோம்பேறி தளத்துல இருந்து தப்பிக்க என்ன பலிகாடாக்குறீங்களா? டேய் என்ன பார்த்தா உங்களுக்கு மாதிரி இருக்கா? உங்களுக்கெல்லாம் வேதவசனம் தெரியுமோ இல்லையோ, எனக்கு பக்கம் பக்கமா தெரியும். வேணும்னா ஒரு வசனம் சொல்லட்டுமா? அவனவன் தன் தன் சுய இச்சையின்படியே இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறானா? இது தெரியுமா எனக்கு? நீங்களே வசனத்தை அறவரையமா சொல்லிட்டு ஊரை ஏமாத்துறவனுங்க தான்டா.
ஆமாங்கடா. யாரு? நாங்க ஏமாத்துறோமா? என்னடா சொல்ற? நான் உன்ன சொல்லல பாஸ்டரு, உன்ன மாதிரியே ஊழியத்துக்குன்னு உண்மையா வந்துட்டு வசனத்தை அரையும் குறையுமா போதியோ சொல்லி கொடுக்குறானுங்களே, அவனுங்களை சொன்ன அவங்கெல்லாம் யாரு? எல்லாம் என் ஆளுங்க. அதான் உங்க வேதத்திலேயே போட்டிருக்கு, பழைய காலத்தில் தோன்றுவார்கள் கள்ளு போதகர்கள், புரியல? ஆன்டி கிரைஸ்ட் அவங்கெல்லாம் என் ஆளுங்க. அவனுங்கெல்லாம் இருக்கிற வரைக்கும் என் கம்பெனி மாப்பிள்ள. உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நல்லா கேட்டுக்கோ, தெளிவா கேட்டுக்கோ. எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் அவனுடைய அந்தரங்கள் எல்லாம் ஒரு நாள் வெளியரங்கமாகிதான் ஆகணும். நான் காட்டின குறும்படத்துக்கே இப்படி ஆடி போய் உக்காந்துக்குதுங்களே. வராரு உங்க ஆண்டவர், அவர் காட்ட போற மெகா பிக்சருக்கு என்னடா பதில் சொல்ல போறீங்க? பாத்தீங்களா சிஸ்டர், இதுதான் சாத்தான் வேதம் ஓதுதுன்னு சொல்லுவாங்க. இவன் சாத்தானா இருந்தாலும் நமக்கு எவ்வளவு பெரிய சத்தியத்தை சொல்லி கொடுத்திருக்கான் பாத்தீங்களா? கர்த்தருடைய வருகை ரொம்ப சமீபம் சிஸ்டர், ரொம்ப சமீபம். கர்த்தர் இதோ வாசப்படியில நிக்கிறாரு, கதவண்டையில நிக்கிறாருன்னு தயவு செய்து ஆண்டவரை வாசப்படியில நிக்க வச்சிடாதீங்க. உங்க இதய கதவை திறந்து ஆண்டவர் உள்ள வர தயவு செய்து உங்க இதயத்துல இடத்தை கொடுங்க. பிரதர் சிஸ்டர், தயவு செய்து மனம் திறமுங்க சிஸ்டர். மகிமையின் ராஜா உள்ளே வரட்டும், உள்ளே பிரவேசிக்கட்டும். தயவு செய்து உங்க இதய கதவை திறந்து இடம் கொடுங்க. வேங்க மக்களே, உங்க ஐயா இப்படிதான் என்ன புலம்பினே இருப்பாரு, நீங்க போங்க. சிஸ்டர், வாழ்க்கைனா பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். நீங்க அவரை போட்டு அடிங்க, அவர் உங்களை போட்டு அடிக்க ஒரே ஜாலியா இருக்கும். பண்ணிடாதீங்க. ஐயோ ஐயோ ஆண்டவரே, அப்பா இவன் என்ன ரொம்ப அசிங்கப்படுத்துறான். என்னவோ அப்பா, நம்முடைய வேதத்தை தூஷிக்கிறப்பா, உங்க நாமத்தை மறுதளிக்கிறப்பா, வந்துடுங்கப்பா. எங்க அவன் கையில இடம் கொடுக்காதீங்க ஆண்டவரே. அப்பா, நாங்க பாவம் செஞ்சுட்டோம்ப்பா, தப்பு செஞ்சுட்டோம்ப்பா. கிருபையா எங்களை மன்னிங்கப்பா, எங்களை மன்னிங்க. எங்க சபையை இவன் கையில கொடுத்துடாதீங்கப்பா, வேணாப்பா, வேணாம். எங்க சபையை இவன் கையில கொடுத்துடாதீங்கப்பா. ஏசப்பா, அவன் தலையை நசுக்குங்க. அவன் ஜெயிக்க கூடாதுப்பா, அவனை சங்காரம் பண்ணுங்கப்பா. ஏசப்பா, உடைய நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே, உடைய ராஜ்யம் வரட்டும் ஆண்டவரே. அப்பா வாங்க ஆண்டவரே, வாங்கப்பா. ஏசப்பா வாங்க ஆண்டவரே, வாங்கப்பா. எங்கப்பா போனீங்க, வந்துடுங்க. ஏசப்பா எது உன் காலம்? எப்போ உன் காலம்? இது உன்னோட காலம்னு யார் சொன்னது? இது என்னோட காலம். என் ஜனங்களுக்காக நான் கொடுத்திருக்கிற கிருபையின் காலம். எப்பவும் உனக்கு சம்பந்தமில்லாத இடத்துல நீயே வந்து நுழையிறவன் தானே. அன்னைக்கு யோபுவ உன்னிடத்துல ஒப்பு கொடுத்தேன். அதுக்காக எல்லா காலத்திலும்
எல்லாரையும் உன் கையில ஒப்பு கொடுத்துட்டு வேடிக்கை பார்ப்பன்னு நினைக்கிறியா? அப்படி நினைச்சுக்கிட்டு தானே என் முதல் படைப்பை கெடுத்த. ஆனா அந்த ஆதாம நான் விட்டுட்டேனா? நான் ஏற்படுத்தின முதல் ராஜா சவுல், அவனை கீழ்ப்படியாம பண்ணி அவனையும் கெடுத்துட்ட. என் இதயத்திற்கு ஏத்தவனாய் இருந்ததா அவனை பாவத்துல விழப்பண்ணி தடுமாற வச்ச. ஆனா இதுவரை நான் அவனை கைவிடலையே, இனியும் கைவிட போவதில்லை. இதையெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? என்னதான் என் ஜனங்களை கெடுக்க உன் தந்திரத்தை நீ பயன்படுத்தினாலும், என் ரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்த ஆவியை பெற்ற என் பிள்ளைகளை நான் ஒருபோது கைவிட மாட்டேன். அதை நீ அறிஞ்சு கொள்ள. ஏன் தெரியுமா? உன்னோட பாவத்தில் அழிஞ்சுகிட்டு இருந்த ஒவ்வொருத்தரையும் என்னுடைய ரத்தத்தை விலையாக கொடுத்து மீட்டிருக்கேன். காரணம், அவங்க எல்லாரும் என்னுடைய நித்திய ராஜ்யத்திலே இருக்கணும். அதுக்காகத்தான், அவங்க மேல நான் வச்ச அன்புக்காகத்தான் அடிக்கப்பட்டேன், அசிங்கப்பட்டேன், காயப்பட்டேன், ரத்தம் சிந்தினேன், என் உயிரையே கொடுத்தேன். ஏன் ஏன் இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொருத்தரும் நான் இருக்கிற இடத்துல என்னோட இருக்கணும். அதுக்காகத்தான். ஆனா நான் ரட்சித்த என் ஜனத்தை நீ இருக்கிற இடத்திற்கு, அதுதான் பாதாளத்திற்கு கொண்டு போகணும்னு நீ நினைச்சா நான் விட்டுடுவேனா? உன் கையில என் ஜனத்தை விட்டுடுவேனா? என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொன்னேனே. அந்த வார்த்தையை பற்றி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லைன்னு வாக்கு பண்ணியிருக்கிறேன்ல, தெரியுமில்ல அது உனக்கு? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்கிற வார்த்தையை எதுக்காக சொன்னேன் தெரியுமா? இங்கே பார், என் ஜனங்களின் சின்ன சின்ன தவறுகளுக்காக நீ சந்தோஷப்படாத. இமைப்பொழுது நான் அவர்களை கைவிட்டாலும் என்னுடைய உருக்கமான இரக்கத்தால் அவர்களை மீட்டுக் கொள்வேன். இப்பொழுது நான் உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். இது முதல் என் சபைகளுக்குள் நீ நுழையவோ, என் ஜனங்களை நீ தொடவோ உனக்கு அதிகாரம் இல்லை. இது முதற்கொண்டு என் சபையையும் என் சபை மக்களையும் என் இரத்தத்தால் வேலி அடைக்கிறேன். அப்பாலே போ சாத்தானே. காலம் முழங்க என் இயேசுராஜன் விண்மீதில் வந்திடுவார். மறுரூபமாகி மகிமையில் நானும் எதிர்கொண்டு சென்றிடுவேன். எக்காலம் முழங்க என் இயேசுராஜன் விண்மீதில் வந்திடுவார். மறுரூபமாகி மகிமையில் நானும் எதிர்கொண்டு சென்றிடுவேன்.